ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு புத்தம் புது தாறுமாறான கொரியன் சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். நார்மலாவே கொரியன் படங்கள், கொரியன் சீரிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுலயும் இது ஒரு பங்கமான கதை. அப்படியே சீட் எட்ஜில் உட்கார வச்சு பயங்கர பரபரப்பின் உச்சத்துல கொண்டு போனாங்க. ஒன்லைன் கூட பார்க்க வேணாம், டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸ் உடைய ஒரே ஒரு எபிசோட மட்டும் பாருங்க, கண்டிப்பா எங்கேயுமே ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. அப்படி ஒரு கதை. சரி, நம்ம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப் இதையும் கொடுங்க. இந்த சீரிஸ் உடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நைட் டைம்ல கொற்ற மழையில ஒரு வேனை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இவங்க வச்சிருக்கிற போனுக்கு யாரோ கால் பண்றாங்க. கால் பண்ணி, அந்த வேன் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், எப்படியாச்சும் அந்த வேனை திரும்ப கொண்டு வந்து கொடுத்துரு. நீ மட்டும் அந்த வேனை கொண்டு வந்து கொடுக்கல அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது, உன்னை கொலையே பண்ணிடுவேன். தப்பிச்சு போகணும்னு மட்டும் நினைக்காத, நான் உன்னை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னும் போது இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்லாம் தெரியல. போனை தூக்கி வெளியே போட்டு அப்படியே பயங்கரமா ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க. அழுதுகிட்டே அந்த வேனை ஓட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்த்தா இந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனர் ஒரு 3 மாசமா காசையே கொடுக்கல, வாடகையே கொடுக்கல, உன் பாய் ஃப்ரெண்ட் எங்க, காசை கேட்கலான்னு பார்த்தா ஆளையே காணும், கால் பண்ணா கூட எடுக்கவே மாட்டான், எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏதோ ஒரு வேலையா வெளியே போயிருக்கான், நான் வந்தவனே கண்டிப்பா காசை கொண்டு கொடுக்க சொல்றேன் அப்படின்னு, சீக்கிரமா கொடுக்க சொல்லு இல்லனா வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்ட் ஆளக்கானும் 2-3 நாளா எங்க போனா அப்படின்னு தெரியல, கால் கூட பண்ணவே இல்ல. சரி ஓகே, கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. கால் பண்ணா போன் வந்துட்டு போகுது, ஆனா அவன் போனை பிக் பண்ணவே இல்ல. உடனே இவங்களே மெசேஜ் பண்றாங்க, நீ எங்க இருக்கிற அப்படின்னு தெரியல, எங்க இருந்தாலும் சேஃபா இரு, கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறாங்க. மெசேஜ் போட்டு நம்ம ஹீரோயின் ஏர்போர்ட்ல அந்த செக்யூரிட்டி ஸ்கிரீனிங் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அங்க ஒர்க் பண்றாங்க. அந்த ஒர்க்குக்காக போறாங்க. போற வழியில டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா கார்ல கேஷே இல்ல, சுத்தமா காசே இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்போ இவங்க கிளம்பி அந்த செக்யூரிட்டி ஸ்கிரீனிங் ஏர்போர்ட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு பப்புக்கு ஒரு பார்ட்டிக்கு போறாங்களா, நீயும் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பப்புக்கு பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டு செலவு பண்ண காசே இல்ல. இதே டைம்ல இவங்களுடைய சீஃப் லேடி ஒருத்தவங்க நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு, நேத்து ஒருத்தர் வந்தாரு, யாரு அவரு, உன்னுடைய அங்கிளா, உன்னை பத்தி அடிக்கடிக்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அப்படியா, யாருன்னா தெரியல, நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க ஒர்க் பண்ணலன்னு சொல்லி அமுச்சு விட்டேன் அப்படின்னு. நல்ல விஷயம் தான், இன்னொரு வாட்டி வந்து கேட்டாலும் நீங்க அதே சொல்லி அமுச்சு விடுங்க அப்படின்னு. இங்க பாருமா, நீ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கோ ஒரு வாட்டி ஓட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ண நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. இவன் பேங்காக்ல இருக்கான். இவன் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவனை தேடி அப்படியும் கடன் கொடுத்தவங்களாம் வந்துட்டாங்க. வந்து பயங்கரமா மிரட்டுறாங்க, ஒழுங்கா காசு கொடு, காசு கொடுக்கல அப்படின்னா கிட்னி ஆட்டையை போட்டு சேல் பண்றோம்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க, நான் காசை ரெடி பண்ணிட்டு இருக்கேன், எப்படியாச்சும் காசை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான். நீ காசை கொடுத்துருவ, ஆனா அங்க ஓடி ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருக்க, நீ ஊர்ல எங்க வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கணும். வீட்டோடைய அட்ரஸையும் கண்டுபிடிச்சிட்டோம், இன்னைக்கு ஆட்கள் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி போயிட்டு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, நான் பாத்ரூம்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு போயிட்டு அங்க இருந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி, ஏன் எதுக்குன்னு கேட்காத, உன்னை தேடி ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க, நீ உடனே அங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்லும் போது என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல அப்படின்னு. ஏன் எதுக்குன்னு கேட்காத, நீ உடனே கிளம்பு அப்படின்னும் போது இவங்களும் கையில கிடைச்ச திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து வெளியே போலான்னு பாக்குறாங்க. அதுக்குள்ள ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. அதனால ஹீரோயின் பால்கனிக்கு வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. வந்த ஆட்கள் வீடு முழுக்க தேடுறாங்க. அப்படியே பால்கனிக்கு வந்து பார்க்கலான்னு வரும்போது நம்ம ஹீரோயின் எங்கடா மாட்டிய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கீழே குதிச்சு தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு ஒரு பஸ்ல ஏறி போயிட்டு இருக்கும் போது அந்த பாய் ஃப்ரெண்டு மறுபடியும் கால் பண்றான். டே என்ன காரியம்டா பண்ணி தொலைஞ்ச, மறுபடியும் கேம்லிங் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை கடனா வாங்கி மாட்டிக்கிட்டியான்னு கேட்கும் போது இல்ல நான் கொடுக்க வேண்டிய எல்லா கடனையும் கொடுத்துட்டேன், இது ஒரு சின்ன பிரச்சனை, அது போற போக்குல நானே பாத்துக்கிறேன், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியான்னு கேட்கும் போது என்ன உதவி அப்படின்னு. என்னுடைய பாஸுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அந்த டெட் பாடி நாளைக்கு கேஸ்கெட்ல வந்துட்டு இந்த ஏர்போர்ட் வழியா தான் வருது, நீ தானே செக் பண்ணுவ, அப்படி செக்யூரிட்டி ஸ்கிரீனிங்லாம் பண்ணும்போது அந்த கேஸ்கெட்டை மட்டும் எப்படியாச்சும் வெளியே அமுச்சு விடு, அந்த உதவியை மட்டும் எனக்கு பண்ணு அப்படின்னும் போது, டே அப்படின்னா உள்ளுக்குள்ள டெட் பாடியை தவிர வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ப்ளீஸ்பா எனக்கு இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்கெட்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னே சொல்லாம போனை கட் பண்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் கிளம்பி வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போனா வேற ஒரு பொண்ணு தான் அங்க உட்காந்து அந்த செக்யூரிட்டி ஸ்கிரீனிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம
ஹீரோயினுக்கு ஷிஃப்ட் மாத்தி விட்டாங்க போல. அந்த பொண்ணு கிட்ட பேசி அங்கிருந்து போ சொல்லிட்டு இவங்க உட்கார்ந்து வேலை பாக்குறாங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த சவப்பெட்டி வருது. சவப்பெட்டி அந்த செக்யூரிட்டி ஸ்கிரீனிங் குள்ள போகும்போது திடீர்னு அலாரம் அடிக்குது. அலாரத்தை ஹீரோயின் ஆஃப் பண்றாங்க. இது அந்த சீஃப் லேடியும் பாக்குறாங்க. ஏமா என்னமா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ப்ராப்ளம்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த கேஸ்கெட்ல உள்ள வந்துட்டு டெட் பாடிக்கு பக்கத்துல மெட்டல்லாம் வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க, சரி ஓகே அமுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கேஸ்கெட்டும் எல்லா செக்யூரிட்டி செக்கப்பையும் தாண்டி வெளியே வருது. வெளியே வந்தா அங்க நம்ம ஹீரோ நிக்கிறாரு. ஹீரோடைய டீமும் நிக்கிறாங்க. ஆக்சுவலா இவன் ஒரு பாஸ் கிட்ட ஒர்க் பண்றான். அந்த பாஸுடைய அடியாட்கள் தான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேஸ்கெட் வந்தவனே ஒரு வேன்ல ஏத்துறாங்க. வேன்ல ஒரு டிரைவர், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, இவங்க 2 பேரு. இவங்களுக்கு பின்னாடி ஒரு கார்ல அந்த பாஸுடைய அடியாட்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த வேன் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோ கன்னை காமிச்சு மிரட்டி, நான் சொல்றபடி போ, இப்போ வந்துட்டு 2 ரோடு பிரியும், லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த பக்கமா போ அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்ப சொல்ல இவனும் வண்டியை திருப்புறான். இப்போ பின்னாடி வந்த அடியாட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வேற வழியா போறாங்க. இந்த வண்டி வேற வழியா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா கன்னை காமிச்சு மிரட்டி அந்த டிரைவரை இறக்கி விட்டு இவனே காரை ஓட்டிக்கிட்டு போறான். ஓட்டிக்கிட்டு போறது மட்டும் இல்லாம பாஸுக்கே கால் பண்ணி, இந்த கேஸ்கட் உனக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு இந்த கேஸ்கட் வேணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, அந்த கடனை அடைக்கணும். அது மட்டும் இல்லாம எனக்கு 1 பில்லியன் காசு வேணும், எங்க மீட் பண்ணலாம், எங்க வர சொல்றேன் அப்படின்ற விஷயம்லாம் அப்புறமேட்டுக்கா கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண அந்த பாஸ் செமையா கடுப்பாகிறாரு. கடுப்பானவரு உடனே தனக்கு தெரிஞ்ச போலீஸ்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒர்க் பண்ண பையன் கொஞ்சம் வாலாட்டிக்கிட்டு இருக்கான், அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடி, அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்னும் போது அவரும் வேலையை ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட் ஒரு ஸ்பாட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ இந்த ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு ஹீரோயினும் போயிட்டு ஹீரோவை மீட் பண்றாங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சொல்றத கேளு, எனக்கு ஒருத்தர் காசு கொடுக்கணும், அவருடைய அந்த கேஸ்கெட்டை தான் இந்த வேன்குள்ள வச்சிருக்கேன், இது அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் போயிட்டு காசை வாங்கிட்டு வர வரைக்கும் நீ இந்த வேனுக்குள்ளேயே வெயிட் பண்ணு, மேபி எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீ இந்த வேன் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிரு அப்படின்னும் போது, டேய் என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு எதுவுமே ஆகாது, ஏன்னா இந்த கேஸ்கெட் உங்ககிட்ட இருக்க வரைக்கும் என்ன அவரால் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நமக்கு காசு கிடைக்க போது, வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம், இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேர் போன் கொண்டு வந்திருப்பான். அந்த போனை கொடுத்துட்டு இவன் கிளம்புறான். கிளம்பி ஒரு ரோடு, ஒரு பாலம் மாதிரி இருக்கு, அந்த பக்கமா போயிட்டே இருக்கும் போது ஒரு காரு வேகமா வந்து இவன் அப்படியே அடிச்சு தூக்குது. இவன் பறந்து போயிட்டு அங்க இருக்க புல்வெளியில ஒழுகுறான். இது எல்லாமே ஹீரோயின் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு வண்டிக்குள்ள போயிட்டு உட்கார. இப்ப அந்த பாஸ் அடியாட்கள்லாம் வராங்க. கீழே விழுந்த ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. பயங்கரமா காயம்பட்டு மயங்கறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நீ உடனே ஓடு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. ஹீரோயினுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. இப்ப அந்த பாஸும் பாஸுடைய அடியாட்களும் வந்தாங்க இல்லையா, இவன் இங்க இருக்கான் அப்படின்னா வேனும் பக்கத்துல தான் எங்கேயாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. தேடி கண்டுபிடிச்சு ஒரு அடியாள் மட்டும் இந்த வேனை தேடி வந்துட்டான். வேனுக்குள்ள தான் ஹீரோயின் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இவன் அந்த வேனுடைய டோரை திறக்க ட்ரை பண்ணும்போது திறக்கவே முடியல. அதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னா கண்ணாடியை உடைச்சு திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோயினுக்கு ஒரே பயமா இருக்கு. இவன் ஒரு வழியா கண்ணாடியை உடைச்சிட்டான். உடைச்சி உள்ளுக்குள்ள பார்க்கும்போது உள்ள ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயினை பார்த்துட்டான். இவனுமே ஹீரோயினை பார்த்துட்டான். இப்ப நம்ம ஹீரோயின் நமக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வண்டியை ஓட்டுறாங்க. முன்னாடி பின்னாடிலாம் வண்டி இருக்கும், அதையெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு ஓட்ட அப்ப அந்த பாஸ் ஓடி வந்து வண்டியை பார்த்துட்டு வண்டியை பிடிச்சிட்டு அப்படியே ஏறிட்டான். தொங்கிட்டே வரான். நம்ம ஹீரோயின் அங்க இங்கன்னு ஓட்டி தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு போகும்போது தான் இப்பதான் அந்த பாஸ் கால் பண்ணிருப்பாரு, எனக்கு அந்த வேன் ரொம்ப ரொம்ப முக்கியம், உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ வாங்கிக்கோ, ஒழுங்கா கொண்டு வந்து கொடு, ஒழுங்கா கொண்டு கொடுக்கல அப்படின்னா உனக்கு கொலை பண்றவன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம அந்த போனை அங்கேயே தூக்கி போட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் எங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல பிறந்து வளர்ந்த தன்னுடைய ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. போகும்போது ஒரு பழைய பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணா இருக்காங்க நம்ம ஹீரோயின். கூடவே அண்ணாவா தம்பியான்னு தெரியல, தம்பி மாதிரி இருக்கான். 2 பேருமே சேர்ந்துட்டு தான் வளர்க்குற பெட்டாக காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு ஒரு பழைய சுரங்கம் இருக்கும். அந்த சுரங்கத்துக்கிட்ட வர குட்டி பையன் வெளியவே நிக்கிறான். நம்ம ஹீரோயின் மட்டும் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த நாயை தேடிட்டு போனா இவங்க தவறி உள்ள ஒரு பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. பள்ளத்துக்குள்ள விழுந்த ஹீரோயினுக்கு ஒரே பயமா இருக்கு. அம்மா வருவாங்க அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா வந்து காப்பாத்துவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரியல் டைம்ல அதே ஸ்பாட்டுக்கு அதே சுரங்கத்துக்குள்ள வராங்க. வந்தவங்களுக்கு இந்த
இந்த கேஸ்கட்குள்ள அப்படி என்ன விஷயம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. முதல்ல அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்கட்டை திறந்து உள்ளுக்குள்ள பார்த்தா ஒரே தங்க கட்டி மக்களே, எக்கச்சக்கமான தங்க கட்டி. ஒரு தங்க கட்டியும் 10 கிலோ இருக்கும் போல. அப்படின்னா கணக்கு பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி பிரமிச்சு போயிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம கிட்ட போட்டோ வாலெட் அவைலபிளா இருக்கு. இது வந்துட்டு மிஷின் மேடு மக்களே, ஹேண்ட் மேட் கிடையாது. இதுல வந்துட்டு உங்களுக்கு மாடலும் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 2 மாடல் தான். இது இல்லாம ஃபுல்லி ஹேண்ட் மேடா உங்களுக்கு பிடிச்ச மாடல்ல வித் லைஃப் டைம் வாரண்டியோட ஒரு வாட்டி வாங்குனீங்கன்னா போதும், லைஃபுக்கு யூஸ் பண்ண முடியும். மினிமம் 15 இயர்ஸ். இதுலயும் உங்களால அழகா போட்டோ வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இப்போ செகண்ட் எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் அந்த குழிக்குள்ள விழுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க இல்லையா. குழிக்குள்ள விழுந்த ஹீரோயினுடைய அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து காப்பாத்துறாங்க. அம்மா வந்து சரியான குடிகாரி. அது மட்டும் இல்லாம பயங்கரமா சூதாடுவாங்க. அந்த கேம்லிங்லாம் விளையாடி அதுல தோத்து போறது மட்டும் இல்லாம என்னுடைய தோத்து போறதுக்கு நீ தான் காரணம், நீ ஒரு அன்லக்கியான ஆளு. முக்கியமா நம்ம ஹீரோயினுடைய அப்பா இருக்காரு இல்லையா, அவரு இதே மைனிங்ல வந்து ஒர்க் பண்ணும்போது தான் இதுவும் சரிஞ்சு கீழே விழும்போது அவர் உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டு இறந்து போயிருப்பாரு. அதே ஸ்பாட்டுக்கு நீ எதுக்கு வந்த, நீயும் சாவு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு செமையா அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேம்லிங் விளையாடுறாங்க, எக்கச்சக்கமா கடன் வாங்குறாங்க. கடனை கட்ட முடியாம ஊரா ஓடுறாங்க. இப்படி ஓடும்போது கூட அம்மா ஏமா இந்த மாதிரி நம்ம ஊரா ஓடிக்கிட்டு இருக்கோம், நான் படிக்க வேணாவா, என் வயசு மத்த பசங்களாம் படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, நல்லா இருக்காங்க, நான் மட்டும் அந்த மாதிரி இருக்க வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீ அடுத்த வருஷம் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பான் ஷாப் ஓனரை லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க. அந்த ஆளு கடன்லாம் அடைக்கிறேன் அப்படின்னு சொன்னா போல. ஏற்கனவே அம்மாவே ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க. இவர் வேற ஸ்டெப் டாட் இல்லையா, எந்த அளவுக்கு பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இங்க வாழவே பிடிக்கல. ஸ்டெப் டாடோடைய தொல்லை, அதே டைம்ல அம்மாவுடைய தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி போயிடலாம், தனியா போயிட்டு வாழலாம் அப்படின்னா அது கொஞ்சம் காசு வேணும். இந்த அம்மாவுடைய புருஷன் வந்துட்டு ஒரு பான் ஷாப் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா இல்லையா, அங்க ஒரு லாக்கர் இருக்கும். அந்த லாக்கரை திறந்து பணத்தையும் நகையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு ஓடனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அடிக்கடிக்க ட்ரை பண்ணுவா. அப்படிதான் ஒரு நாள் ட்ரை பண்ணும்போது ஓபன் ஆகுது. ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்க்கும்போது பணம் நகையெல்லாம் இருக்கு. இதே டைம்ல யாரோ கத்துற மாதிரி, யாரையோ அட்டாக் பண்ற மாதிரி சவுண்ட் கேட்டு இந்த பொண்ணு போயிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணுடைய சித்தப்பாவும் மத்த அடியாட்களும் சேர்ந்துட்டு அங்க ஒரு ஆள் வந்துட்டு காசு கொடுக்கணும் போல. அந்த ஆளை போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காங்க, பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு வந்த சவுண்ட் கேட்டு ஸ்டெப் டாடு என்ன சவுண்டுன்னு பார்க்கலான்னு வந்தா இந்த பொண்ணு படுத்து தூங்குற மாதிரி ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்கா. படிக்க வரும்போது அப்படியே படுத்து தூங்குற மாதிரி ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த ஆள் வரான், இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தப்பாத்தோட ட்ரை பண்ணும்போது தப்பாத்தோட ட்ரைலாம் பண்ணல, தப்பாவே தொடுறான். இந்த பொண்ணு கண்ண முடிக்கிறா. சாரி நான் படிக்கலான்னு வந்தேன், அப்படியே படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னும் போது அப்பயும் விடாம தப்பா நடக்க ட்ரை பண்ணும்போது இந்த பொண்ணு கோவப்பட்டு அங்க இருக்கிற இதுவெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடி வரா. அம்மா வெளியூருக்கு போயிருக்காங்க போல. அம்மாக்கு கால் பண்ணி இந்த ஆள் அந்த மாதிரி என்ன தப்பாலாம் தொடுறான், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, என்னை காப்பாத்துங்க, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னும் போது அவர்கிட்ட தப்பிச்சு போறதெல்லாம் முடியாத காரியம், நீயும் நானும் இதுக்கப்புறம் அவரு கூட தான் வாழணும், நமக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னும் போது இந்த பொண்ணு செமையா ஃபீல் பண்ணி அழுகிறா. அதுக்கப்புறம் எங்க ஓடனா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்லாம் தெரியல. நமக்கு ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த வேனை வந்துட்டு எங்க விட்டாங்க அப்படின்லாம் தெரியல. அதுக்கப்புறமா கிளம்பி வேலைக்கே வந்துட்டாங்க. வேலைக்கு வந்தும் வந்துட்டு பாய் ஃப்ரெண்டை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சவங்க கிட்டலாம் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ற ஏர்போர்ட்டுக்கே போலீஸ் வந்துட்டாங்க. ஆக்சுவலா போலீஸ் வந்துட்டு அடிப்பட்ட நம்ம ஹீரோவை காப்பாத்திருக்காங்க. காப்பாத்துறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஸ்மக்லிங்லாம் பண்ணிருக்காங்க, கோல்டுலாம் கலத்திருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயின் தானே அந்த டைம்ல அந்த கேஸ்கட்டை செக் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஹீரோயினை விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க ஏன் அதை செக் பண்ணாம அமுச்சு விட்டீங்க அப்படின்னா நீங்களும் தொட போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீஃப் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து சப்போர்ட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி கேஸ்கட் எல்லாம் மோஸ்ட்லி திறந்துதான் பார்க்க முடியாது. கேஸ்கட்குள்ள டெட் பாடி இருக்கும் இல்லையா, டெட் பாடியை திறந்து பார்த்தா அது பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்க. அதனால டெட் பாடி எல்லாம் நாங்க திறந்து பார்க்க மாட்டோம். இன்னொன்னு அந்த கேஸ்கட் வரும்போது சவுண்ட் கேட்டுச்சு, அலாரம் அடிச்சுது. அலாரம்ல என்ன அடிக்குது, உள்ள என்ன விஷயம் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கேஸ்கட்டை சுத்தி மெட்டல்லால டெக்கரேஷன்லாம் பண்ணிருந்தாங்க. மெட்டல் வந்தா கூட இந்த மாதிரி அலாரம் சவுண்ட் கேட்கும், அதனால நாங்க பெருசா கண்டுக்காம அமுச்சு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மேடம் தான் போலீஸ் கிட்ட பேசும்போது போலீஸும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஹீரோவை காப்பாத்தினாங்க இல்லையா, ஹீரோவுடைய போட்டோவை காமிக்கும் போது இவரை பாத்திருக்கீங்களா, இவரு யாரு, உங்களுக்கு வேண்டப்பட்டவரான்னு கேட்கும் போது வேண்டப்பட்டவர்லாம் கிடையாது, நான் 2-3 வாட்டி பாத்திருக்கேன், ஹாய் ஹலோ அவ்வளவுதான், பெருசா தெரியாது அப்படின்னும் போது சரி எப்ப விசாரணைன்னு கூப்பிட்டாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டீம் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ இந்த சீஃப் லேடி நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டாங்க.
போயிட்டு உனக்கும் அந்த பையனுக்கும் பழக்கம், நீயும் அந்த பையனும் ரொம்ப வருஷங்களா லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு வருஷமா இந்த மாதிரி ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ வருஷமாவா, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் எதுவுமே பண்ணல, எந்த தப்புமே பண்ணவே இல்லை அப்படின்னும் போது, நீ பொய் சொன்னா கூட எனக்கு நல்லாவே தெரியும், நானா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு பதிலா நீயா வேலையை விட்டு போயிட்ட அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த பாய் ஃப்ரெண்டை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போலீஸ்லாம் வந்தாங்க இல்லையா, அந்த போலீஸே சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி இந்த பையனை இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வார்டுக்கு வெளியே பார்த்தா அந்த பாஸ் உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்ன இந்த ஏழரை இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கே, நம்ம போனா வசமா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்றாங்க. இவன் எங்கேயாச்சும் போறானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ண அவங்க வந்து கிளம்பி போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அவன் நல்லா தான் இருக்கான், உடம்பு முழுக்க காயம் பட்டாலும் பேச முடியுது, சுயநினைவோட இருக்கான். என்னடா எல்லாமே ஓகேவா, வெளியே வேற அந்த பாஸ் உட்கார்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னும் போது நம்ம வந்துட்டு அந்த ட்ரக்லாம் கடத்திட்டு வரோம் இல்லையா, அது அவன் கைக்கு வேணும் அப்படின்னா என்னை விடாம வெளியவே உட்கார்ந்துகிட்டு இருக்கான், நீ கவலைப்படாத பாத்துக்கலாம் அப்படின்னும் போது, இல்ல அந்த கேஸ்கட்குள்ள இருந்தது ட்ரக்ஸ் கிடையாது, முழுக்க முழுக்க கோல்டு பார்ஸ், ஒன்னும் 10 கிலோ 100க்கும் மேல இருக்கும் போல அப்படின்னு. கோல்டு பார்ஸான்னு இவனே வாய பொழுக்கிறான். நீ வந்துட்டு அது எல்லாத்தையும் மறைச்சு வை, நான் சொல்றபடி கேளு, நம்ம வந்துட்டு அதை இவனுங்க கிட்ட கொடுக்க வேணாம், இவனுங்க ஒன்னும் அவ்வளவு நல்லவங்க கிடையாது, நம்மளே வச்சுக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு. டேய் நமக்கு இதுக்குடா பிரச்சனை, ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில 1000 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பிரச்சனையை வேலை தூக்கிட்டு சுத்த முடியாது, சொன்னா கேளு, போலீஸ் கிட்ட சொல்லி சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு. இங்க பாரு, போலீஸே வெளியே ஒருத்தவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்காக தான் வேலை பார்ப்பாங்க, போலீஸ் எல்லாரும் இவனுக்கு தெரிஞ்சவங்க தான், நான் சொல்றபடி கேளு, இந்த மாதிரி ஏதோ கடத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல போயிட்டு நான் சரண்டர் ஆயிடுறேன். ஒரு வருஷம் அப்படி இல்ல மிஞ்சி போனா கூட 2 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நான் வெளியே வரேன், நான் வெளியே வர வரைக்கும் நீ என்ன கான்டாக்டே பண்ணாத, நான் டைம் கிடைச்சா, நான் வாய்ப்பு கிடைச்சா மட்டும் உன்னை கான்டாக்ட் பண்றேன், நீ இப்போ இருந்து கிளம்பு அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ஒரே பயமா இருக்கு. சரி இருந்தாலும் பாய் ஃப்ரெண்ட் சொல்றானே எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றான், நமக்கும் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி தன்னுடைய ஊருக்கே போயிட்டு இந்த கோல்டு பார்ஸ் எல்லாத்தையும் அந்த மைன்குள்ளேயே பள்ளம் தோண்டி புதைக்கிறாங்க. புதைச்சிட்டு அந்த வண்டியை பக்காவா கிளியர் பண்றாங்க. ஒரு எவிடன்ஸ் கூட இல்லாத மாதிரி, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கூட இல்லாத மாதிரி பக்காவா கிளீன் பண்றாங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிட்டு இந்த வேனை கொண்டு போயிட்டு எங்க இருந்து கொண்டு வந்தாங்களோ அதே ஸ்பாட் நிப்பாட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ கண்ண முடிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே பாஸ் போயிட்டு பயங்கரமா விசாரிக்கிறாரு. எனக்கு அந்த கேஸ்கட்டை மட்டும் கொடு, நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன், உனக்கு நீ கேட்ட காசு, அதுக்கப்புறமா அந்த கடன்லாம் அடைக்க சொன்ன இல்லையா, எல்லாமே அடைக்கிறேன். இப்போ அந்த வேன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியாது, வேற யாரோ ஓட்டிட்டு போயிட்டாங்க போல, வேற யாரோ கொண்டுட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்ல, பொய் சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு. ஆக்சுவலா டிரைவர் கூட வந்தான் இல்லையா, அவன் தான் ஹெல்ப் பண்ணா, வேற யாரும் ஹெல்ப் பண்ணவே இல்ல, அவங்கிட்ட விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனையே போட்டு விடுறான். இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் அதே பான் ஷாப்க்கு, அந்த சித்தப்பாவுடைய பான் ஷாப்க்கு போக அங்க அம்மா இருக்காங்க. அடியே உன்னை பார்த்தே பல வருஷம் ஆகுது, என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்டே பண்ணலான்னு வந்தேன், எனக்கு ஒரு மாசம் மட்டும் ஸ்டே பண்ண இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தாராளமா ஸ்டே பண்ணிக்கோ, உன்னுடைய சித்தப்பா கூட இங்க கிடையாது, வெளியூருக்கு ஒரு வேலையா போயிருக்காரு, உனக்கு வேணுன்ற வரைக்கும் ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னும் போது ஹீரோயினும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோ மாட்டி விட்டாரு இல்லையா, அதனால அவனையே கூப்பிட்டு அந்த டிரைவரை கூப்பிட்டு போன்லாம் செக் பண்றான். அந்த டிரைவரை விசாரிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு, ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காது அறுத்துருவேன் அப்படின்லாம் மிரட்ட, ஐயா சாமி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த காரை யாரும் ஓட்டிட்டு போனாங்க, அதை மட்டும் நான் பார்த்தேன், வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு. காரை யாரு ஓட்டிட்டு போனா, ஆனா பொண்ணா, ஹைட்டா குள்ளமா, நீ தெளிவா பாத்தியான்னு கேட்கும் போது ஆக்சுவலா இவன் பார்த்திருப்பான், நம்ம ஹீரோயினை நல்லாவே பார்த்திருப்பான், ஆனா இவரு கேட்கும் போது நான் பார்க்கல, உள்ள ஒரு இருட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். இந்த பாஸ் காதையே அறுக்க வந்திருப்பான், ஆனா என்ன விஷயம் நினைச்சானும் தெரியல. சரி ஓகே நீ போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டான். இப்ப இந்த பாஸ் கூட ஒரு பாட்டர் உட்கார்ந்துகிட்டு இருப்பான். இவன் பேரு கோ. இவன் வந்துட்டு சொல்றான், ஒருவேளை அவனை ஏமாத்திட்டு யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்களோ, ஒருவேளை நம்ம ஹீரோ இந்த இது ஆட்டைய போடலையோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா கிடையாது, இவனுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதுதான் யாருன்னு தெரியல, ஆனா இவன் மறைக்கிறான், இவனை இன்னும் கொஞ்சம் விசாரிச்சா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல, அப்போ கோ சொல்றான், இவங்களுக்கு தான் ஒரு பாஸ் இருக்காரு போல, அந்த பாஸுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான், அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாச்சு இந்த மற்ற விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான்.
இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது அந்த அடியால காமிக்கிறாங்க. இவன் எப்படியோ நம்ம ஹீரோயின் எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணானா கண்டுபிடிச்சானா அப்படின்லாம் தெரியல. அந்த பான் ஷாப்கே வந்து அம்மா கிட்ட விசாரிக்கிறான். அம்மா வந்துட்டு அப்படிலாம் யாருமே இங்க கிடையாது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ரூம்ல ஸ்டே பண்ணிருந்தாங்க இல்லையா, அங்க சித்தப்பாவுடைய கன் ஒன்று இருக்கும். சும்மா ஏதாவது கிடைக்குமான்னு ஆராயும் போது கன்னை பாக்குறாங்க. ஆனா கன்னை எடுக்காம அங்க இருந்து கிளம்பி ஒரு நகை கடைக்கு போறாங்க. கோல்ட வித்தா எவ்வளவு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு போறாங்க. ஒருவேளை வித்தா மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாறி அங்க இருந்து கிளம்பி தன்னுடைய ஆன்ட்டியோட வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கொஞ்சம் காசு வேணும், ஒரு 50,000 யுவான் காசு அவசரமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எதுக்கு, உன்னுடைய அம்மாவுடைய ஆபரேஷனுக்கா ட்ரீட்மெண்ட்டுக்கான கேட்க, அம்மாவுடைய ஆபரேஷன் ட்ரீட்மெண்ட்டா, அம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னுடைய அம்மாக்கு கேன்சர் இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோடி அப்படின்னு சொன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டா, நீயாச்சு சொல்லி புரியவை அப்படின்னும் போது, ஐயோ அம்மா காசு இல்லாம ட்ரீட்மெண்ட் கூட எடுக்காம கேன்சரால பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த கோல்டு பார் வித்தா தான் என்ன அம்மாக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, அந்த டைம்ல அந்த அடியாள் வந்துட்டான். ஹீரோயினை பார்த்துட்டான். என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா, நீயும் நானும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம், நான் தான் ஜோ அப்படின்னும் போது, எனக்கு நீ யாருனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேகமா நடந்து போயிட்டு அங்க ஒரு பஸ் இருக்கும், பஸ்ல ஏறி அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி அம்மா இருக்கிற அந்த பான் ஷாப்கே வராங்க. அங்க வந்தா ஒரு ஆளு கோல்டு வியாபாரி போல, அவரு கோல்ட பத்தி எல்லாம் பேசிட்டு வெளியே வராரு. இவர்கிட்ட கோல்ட பத்தி கேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விசாரிச்சா, கோல்டு பாரா எங்க பேக்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புடுங்க ட்ரை பண்ண. ஆக்சுவலா இந்த ஆளு நல்லவனே கிடையாது போல, புடுங்க ட்ரை பண்றான். யோ பேக்லாம் கிடையாது, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விட்டு அந்த ஆளு மூஞ்சில பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விட்டு நேரா உள்ளுக்குள்ள வராங்க. உள்ளுக்குள்ள வந்தா, அடியே காலங்கத்தால எந்திச்சு எங்க கிளம்பி போன, உன்னை தேடி யாரோ வந்தாங்க, அந்த ஆளை பார்க்கவே டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்க இல்லன்னு சொல்லி அமுச்சு விட்டேன், எங்க தான் போன, என்ன பிரச்சனை, யாரவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதுக்கு ஹீரோயின் ஆன்சர் பண்ணாம, நீங்க ஏன் மெடிசன்லாம் போடுறீங்கன்னு கேட்கும் போது பெயின் கில்லர்னு சொல்றாங்க. அம்மா நான் போயிட்டு ஆன்ட்டியை மீட் பண்ணேன், உனக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டாங்க, நீங்க எதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ட்ரீட்மெண்ட் எடுத்தா மட்டும் கேன்சர் என்ன குணமா ஆக போகுது, போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் தூங்க போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த அடியால் யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ள வந்து இங்க ஏதாவது ட்ரக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். அப்படி தேடிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சவுண்ட் கேட்டு கண்ண முடிக்கிறாங்க. இவங்க கண்ணை பார்த்து எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த கண்ணை காமிச்சு, யாரா நீ, எதுக்குடா உள்ளுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் தான் சொன்னேன் இல்லையா உன் ஃப்ரெண்டு உன்னை பார்க்க தான் உள்ளுக்குள்ள வந்தேன் அப்படின்னும் போது, நீ என் ஃப்ரெண்டுலாம் கிடையாது, ஒழுங்கா வெளியே போ அப்படின்னும் போது, இங்க பாருமா நீ அந்த போதைப் பொருள்லாம் ஆட்டையை போட்டு கொண்டு வந்த இல்லையா, அவ்வளவு போதைப் பொருளை உன்னால தனியா சேல் பண்ண முடியாது, சேல் பண்ண நான் ஹெல்ப் பண்றேன், ஆளுக்கு பப்பாதியா பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு இப்படியும் பேசிக்கிட்டே கிட்ட வருவா. நம்ம ஹீரோயின் பயத்துல ஷூட் பண்ண ட்ரை பண்ணா, அந்த கன்னுல புல்லட்டே இல்ல போல, அது வெறும் கண்ணா இருக்கு. இதை பார்த்தோன்னே அவன் ஓடி வந்து ஹீரோயினை போட்டு செமையா பொழக்கிறான். அடிச்சு ஓரமா தள்ளி விட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு பேக் இருக்கும். அந்த பேகை திறந்து உள்ளுக்குள்ள பார்க்கும்போது ஒரு கோல்டு பாரு அப்படியே பளபளன்னு மின்னுது. இதை பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ 3வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே அந்த அடியாளு உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டான் இல்லையா, அப்படின்னா அந்த கேஸ்கட்ல இருந்தது ட்ரக் கிடையாது, கோல்டானு கேட்கும் போது ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. ஒரு கோல்டே 10 கிலோ இருக்கு அப்படின்னும் போது, கண்டிப்பா உன்னால தனியா சேல் பண்ணவே முடியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீயும் நானும் பப்பாதியா பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் யோசிக்கிறாங்க. கண்டிப்பா முடியாத காரியம் தான், இவன் ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்றாங்க. ஆனா பங்கு வந்துட்டு உனக்கும் எனக்கும் கிடையாது, மொத்தமா 3 பங்கா போடு, உனக்கு ஒரு பங்கு எனக்கு ஒரு பங்கு, அதுக்கப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு பங்கு அப்படின்னு. அடி பாவி, அப்படின்னா நீயும் அவனும் லவ் பண்றீங்களா, டேட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா இந்த கோல்டு பாரை வந்துட்டு அப்படியே கொண்டு போயிட்டு சேல் பண்ணும் அப்படின்னா அது முடியாத காரியம். அதுக்கு பதிலா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உருக்கணும், உருக்கி நகையா இல்ல வேற ஏதாவது செஞ்சு கொண்டு போய் தான் கொஞ்சம் கொஞ்சமா சேல் பண்ண முடியும். 10 கிலோ கட்டிய மொத்தமா கொண்டு போயிட்டு சேல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா கண்டிப்பா போலீஸ் கிட்டையும் அண்ட் பாஸ் கிட்டையும் மாட்டிப்போம் அப்படின்னு. சரி ஓகே அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி மொத்தமா அதுல எவ்வளவு கோல்டு பார்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 100 கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல இவனுக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்துது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பாஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய போலீஸை காமிக்கிறாங்க. ஒரு கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு, ஒரு தற்கொலை மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா பார்த்தாலே தெரியுது கொலைன்னு சொல்லிட்டு. இந்த கொலையை பாஸும் பாஸோடைய அடியாட்களும் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இந்த கேஸை பெருசா எடுத்து விசாரிக்காம அப்படியே இது ஒரு தற்கொலை அப்படின்ற மாதிரியே மூடிட்டாங்க. இதே டைம்ல ஹீரோயினையும் அம்மாவையும் காமிக்கிறாங்க. அம்மாக்கு கேன்சர் இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இது ஏற்கனவே முத்தி போச்சு, இதை குணப்படுத்துறது அப்படின்றது முடியாத காரியம், வேணும்னா லைஃபை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, 6 மாசத்துல சாவறவங்கள 1 வருஷம் வரைக்கும் நீட்டிக்கலாம், ஆனா கண்டிப்பா குணப்படுத்த முடியாது, ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. இதை கேட்டோடனே அம்மா கோச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க. அம்மா ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணா என்ன, ஏன் இப்போ கிளம்பி வெளியே வந்தீங்க
போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதான் டாக்டரே சொல்லிட்டாரு உயிரெல்லாம் காப்பாற்ற முடியாது, டைம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியேப்பட்ட டைமே வேணாம் அப்படின்னு சொல்ல அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னும் போது என்ன அம்மா நான் கூப்பிடுறேன் அப்படின்னும் போது ஆமா நீ வந்துட்டு என்ன புள்ளன்னு பார்க்காம நடுத்தெருவுல தவிக்க விட்டு போயிருக்கலாம், ஆனா நீ என்னுடைய அம்மா, உன்னை என்னால அந்த மாதிரி தவிக்க விட்டு போக முடியாது அப்படின்னு அம்மாக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பஸ்ல போகும்போது அப்படியே தூங்கிட்டாங்க. நம்ம ஹீரோயினா பார்த்து பத்திரமா அம்மாவுக்கு கூட்டு போறாங்க. அடுத்து பாஸ காமிக்கிறாங்க. பாஸ் அந்த போலீஸை மீட் பண்ணி இந்த மாதிரி இதுதான் நம்ம ஹீரோவுடைய போனு, இவனுக்கு வெளியேந்து யாரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு. இதை தாண்டி அந்த வேனை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, கேஸ்கட்டை மொத்தமா எரிச்சு போட்டாங்க ஹீரோயின். கேஸ்கட்குள்ள என்ன இருந்துச்சு எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. டேய் உனக்கு சத்தியமா அந்த கேஸ்கட்குள்ள என்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்ற விஷயம் பாஸை தவிர வேற யாருக்கும் தெரியவே தெரியாது, எனக்கும் தெரியாது, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. சரி ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிளம்புறாரு. போயிட்டு விசாரிக்கிறாரு, அங்க இருக்கிற எல்லா கேமரா ஃபுட்டேஜும் செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வண்டியை ஓட்டிட்டு அந்த ஊருக்கு போயிருக்காங்க, தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோயின் தான் வண்டியை ஓட்டிட்டு போனாங்க, இல்ல யாரு ஓட்டிட்டு போனாங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரியல, ஆனா வண்டி இந்த மாதிரி இந்த ஊருக்கு போயிருக்கு அப்படின்ற விஷயத்த மட்டும் கண்டுபிடிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம கேஸ்கட்டுடைய எரிஞ்ச பாகங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அதை எடுத்து ஃபாரன்சிக் அமிச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள கோல்டு பார் இருந்திருக்கலாம் அப்படின்றதுக்கான அந்த ரிப்போர்ட் வருது. இந்த ரிப்போர்ட் அந்த வண்டி எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கண்டுபிடிச்சு நேரா போயிட்டு அந்த பாஸை மீட் பண்ணி இந்த மாதிரி உண்மையிலேயே உனக்கு கேஸ்கட்குள்ள என்ன விஷயம் இருந்துச்சுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னையா மறுபடியும் சேம் கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்க, தெரியாதியா எனக்கு வந்துட்டு சீஃப் சொல்லவே இல்லை அப்படின்னு. சொல்லல அப்படின்னா உன்னை அவரு நம்பல அப்படின்னு அர்த்தம். அந்த பெரிய பாஸ் இருக்காரு இல்லையா, அவரை சீஃப்னு வச்சுக்கலாம். சீஃபுக்கு உன் மேல நம்பிக்கை வரல, எனக்கு தெரிஞ்சு அந்த கேஸ்கட்குள்ள ஒருவேளை கோல்டு இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, வேன் வந்துட்டு இந்த ஊருக்கு போயிட்டு வந்திருக்கு, இந்த ஊருக்கு போனதுக்கான கேமரா ஃபுட்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சொல்றாரு. இந்த மாதிரி சீஃபுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரல அப்படின்னா அவர் ஏன் நம்மள நம்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்து அந்த அடியால காமிக்கிறாங்க. அடியாளு அங்க இங்கன்னு தேடி எப்படியோ ஒரு கோல்ட் ஸ்மித்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்கிட்ட எல்லாமே பேசி இந்த மாதிரி என்கிட்ட 10 கிலோல ஒரு கோல்டு பார் இருக்கு, அதை உருக்கி கொடுக்கணும், வெளியே தெரியக்கூடாது, உனக்கு பெரிய லம்பான அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி நம்ம ஹீரோயினை வந்துட்டு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோவும் கொடுத்து அன்னைக்கு நைட்டு இவனுடைய ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த கோல்டு பாரை கொடுத்து உருக்க சொல்லும் போது அவனும் உருக்குற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கேப்ல நம்ம ஹீரோயினும் அந்த அடியாலும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல நாயை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பள்ளத்துக்குள்ள தவறி விழுந்த பொண்ணு தானே நீ, அப்பயே சொன்ன போகாத அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா போயிட்டு பொத்துன்னு விழுந்த பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி பேசும்போது ஆக்சுவலா நமக்கு ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையனை காமிச்சாங்க பாத்தீங்களா, நான் கூட அண்ணாவோ தம்பியோ இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன், அவன் அண்ணாவும் கிடையாது தம்பியும் கிடையாது, இவன் தான் போல அப்படின்னா இவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் உன் சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னான் இல்லையா, அது எல்லாமே உண்மைதான். இவன் தான் போயிட்டு அதுக்கப்புறமா ஊர் மக்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஹீரோயினியை காப்பாத்தினா. அந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியும், அதை இப்ப சொல்லி காமிச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த கோல்ட் ஸ்மித் வந்துட்டு கோல்டு எல்லாம் உருகிட்டு இருக்கும் போது அப்ப யாரோ வராங்க. ஆக்சுவலா இவனுடைய பாஸ் வராங்க. யாரோ வர சவுண்ட் கேக்குது, உள்ளுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டுக்குள்ள ஒளிய வைக்க இப்போ பாஸ் வராரு. இந்த மொத்த இதுவையும் நான் வித்துட்டேன், காசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டேன், நீ வேற வேலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவனும் சொல்றான். பேசிட்டு அவரும் கிளம்பலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் தெரியாம சவுண்ட் போட்டுடுறாங்க. அந்த சவுண்ட் கேட்டு கபோர்டை திறக்கலான்னு போகும்போது அப்போ அடியாளு ஓங்கி ஒரே குத்து மூக்கிலேயே குத்த அந்த கோல்ட் ஸ்மித்தோடைய பாஸ் மயக்கமாயிட்டாரு. மயக்கமாந்து மட்டும் இல்லாம இவரு பார்த்துட்டாரு, நான் இவரை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய. அப்ப அந்த கோல்ட் ஸ்மித் தான் வந்து தடுக்கிறான். நீங்க இவரை கொலை பண்ணக்கூடாது, எனக்கு வாழ்க்கை கொடுத்தவரே இவரு தான், என்னுடைய அம்மாவையும் தங்கச்சியும் பார்த்துக்கிட்டதே இவரு தான், இவரை கொலை பண்ணாதீங்க, இவரை ஏதாவது பண்ண போறீங்க அப்படின்னா என்ன முதல்ல கொலை பண்ணுங்கன்னு வர. இதையெல்லாம் பாக்குற ஹீரோயின்கே ரொம்ப பாவமா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஃப்ரெண்டை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயமா இருக்கு. டே சின்ன வயசுல எதுவுமே தெரியாத அறியாத வயசுலயே என் உயிரை காப்பாத்தினவனி இப்ப இந்த உயிரை கொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கே ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. அவன் அமைதியாயிட்டான். இப்ப அந்த கோல்டு பார்லாம் உருக்கி முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவங்க கிட்ட செலவுக்கு காசே கிடையாது, நாங்க முதல்ல இதை கொண்டு போயிட்டு சேல் பண்றோம், அதுக்கப்புறம் காசை கொடுக்குறோம் அப்படின்னு. இவனுக்கு நம்புறதா நம்ப வேணாமா அப்படின்னு தெரியல. இவனை பார்க்க ஹீரோயினுக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா கோல்டு பாரை உருக்கி கொடுத்ததுக்கு சன்மானமா அதுல இருந்து ஒரு பாரையே கொடுக்குறாங்க. அவனும் வாங்கிக்கிறான். இப்போ வாங்கிட்டு இவங்க இருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பையனும் இப்போ கார்ல போகும்போது ஹீரோயின் கையில காயம் பட்டிருக்கு. அடி பாவி என்ன காயம் பட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணாம், சின்ன பையனா இருக்கும்போது நீ ரொம்ப நல்ல பையனா இருந்த, இப்ப என்னடா எதுக்கு எத்தாலும் கோவப்படுற கொலை பண்ற அப்படின்னு சொல்ற, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ வந்துட்டு எனக்கு பிராமிஸ் பண்ணு, இதுக்கப்புறம் யாரையும் கொலை பண்ண மாட்டேன்னு பிராமிஸ் பண்ணு அப்படின்னு.
அடியே நம்ம ஒரு போர்க்களத்துல இருக்கோம், நம்மளுடைய எதிரிகள் ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, அவங்க கொலை எது வேணா பண்ணுவானுங்க, அவனுக்கு எதிராக மோதணும் அப்படின்னா நம்மளும் அவனுங்கள மாதிரியே யோசிக்கணும், அவனுங்க மாதிரியே பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம எதிரி யாரா வேணா இருக்கலாம், ஆனா நம்ம யாரையும் கொலை பண்ணக்கூடாது, பிராமிஸ் பண்ணு அப்படின்னு இவனுமே பிராமிஸ் பண்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோயின் அம்மா இருக்கிற அந்த பான் ஷாப்க்கு போயிட்டு படுத்து தூங்குறாங்க. அப்ப வந்துட்டு யாரோ தொடுற மாதிரி இருக்கு, கண்ணை முடிச்சு பார்த்தா அம்மா தான். கையில காயம் பட்டிருக்கு இல்லையா, அதுக்கு மருந்துலாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஏஞ்சி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்குமா இந்த மோசமான ஆளை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு வேற வழி தெரியல, அப்பா இல்லாம நீயும் நானும் ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம், அந்த டைம்ல இந்த ஆளை பார்க்கும்போது ஓரளவுக்கு காசு வச்சிருந்தா, உன்னை எப்படியாச்சும் வளர்க்க அந்த காசு போதும் அப்படின்னு தான் கல்யாணம் பண்ண, உனக்காக மட்டும்தான், வேற வழி இல்லாம அந்த ஆளை கல்யாணம் பண்ண, ஆனா அதுக்கப்புறம் நீயே ஓடி போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அம்மாவை வந்துட்டு இவ்வளவு நாளா ஹீரோயின் தப்பா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்பதான் அம்மா நமக்காக தான் எல்லாமே தாங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. இதே டைம்ல யாரோ வந்து கதவை தட்ட மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த சித்தப்பா தான் வந்துட்டாரு போல, நீ இங்கே இரு, அந்த ஆள் வந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு இவங்க வெளியே போயிட்டு பார்த்தா அவர் தான் வந்திருக்காரு. இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா இந்த ஆளு பான் ஷாப் நடத்துறேன், கேம்லிங் கிளப் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா கடன் வாங்கிட்டு அங்க இங்கன்னு ஓடி தலைமறைவா இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, இவனுடைய பான் ஷாப்லயே இருந்துட்டு இங்க இருக்கிற பொருள்லாம் சேல் பண்ணி நிறைய காசு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ போட்டு கொடுத்துருக்காங்க. காசை வாங்கிட்டு போலாம் அப்படின்னு தான் வந்திருக்கான். காசை கொடுன்னு கேட்டா காசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்டயே ஒர்க் பண்ணிட்டு என்னுடைய ஷாப்ல இருந்த விஷயங்களையே சேல் பண்ணிட்டு எனக்கே காசை கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு செமையா பொழக்கிறான். அம்மா பயங்கரமா அடி வாங்குறாங்க. இந்த இதுவை பார்த்துட்டு இருக்க முடியாம நம்ம ஹீரோயின் ஒரு கட்டையை கொண்டு வந்து அந்த ஆளுடைய பின்மண்டையிலேயே ஓங்கி ஒரே போடு, ரத்தம் ஒடிய ஒடிய அந்த ஆளு மூச்சு பேச்சு இல்லாம கீழே விழுகிறான். ஆல்மோஸ்ட் செத்தே போயிட்டான் போல. அம்மா பாக்குறாங்க, அடி பாவி என்ன காரியம் இப்படி பண்ண, அவசரப்பட்டு அந்த ஆள் அடிச்சிட்ட, அவ்வளவுதான் உன் வாழ்க்கையே முடிய போது, நீ முதல்ல இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷங்களா அம்மா தனக்குன்னு ட்ரீட்மெண்ட் கூட பார்க்காம காசுலாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அந்த காசு எல்லாமே தூக்கி ஹீரோயின் கிட்ட கொடுத்து நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. வெளியே வந்தவனே அம்மா வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல போலீஸும் ஸ்பாட்டுக்கு வராங்க. இப்பதான் ஹீரோயின் பாக்குறாங்க போலீஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நம்ம ஹீரோயின் அம்மாவை தனியா தவிக்க விட்டு போயிருப்பாங்க. இப்பயும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல அம்மாவை தவிக்க விட்டு வந்துட்டமே அப்படின்னு சொல்லிட்டு மனசே கேட்கல. திரும்ப போறாங்க. திரும்ப போனா போலீஸ் அம்மாவை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இதோட 3வது எபிசோட் முடியுது. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த பான் ஷாப்ல இருந்து அம்மாவெல்லாம் விட்டு ஓடி வந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறமா ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாங்க. அங்கேயும் இந்த சித்தப்பா வந்து தொல்லை பண்றாரு, நீ ஏன் விட்டு ஓடி வந்த, நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் அப்படின்லாம் சொல்லி திரும்ப கூப்பிட்டா ஹீரோயின் வரமாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து வேற ஒரு கெசினோக்கு போயிட்டு ஒர்க் பண்றாங்க. அங்கேயும் வந்து இந்த ஆளு தொல்லை பண்ணிட்டு இருக்கான். இந்த கெசினோல தான் நம்ம ஹீரோவை மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் சரி ஹீரோக்கும் சரி பார்த்தோன்னே இதோ ஒரு அட்ராக்ஷன். நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வாட்டி பாக்குறாங்க. அடுத்த வாட்டி நம்ம ஹீரோ வரும்போது ஹீரோயினுக்கு ஒரு ஃபிளைட் மாதிரி ஒரு பொம்மையை கிஃப்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ஜெயிச்ச காயின் எல்லாமே காசா மாத்தாமலே ஹீரோயின் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு கார்டையும் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப, என்ன இவன் இதெல்லாம் கொடுத்துட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு கார்டை பார்த்து அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனை போயிட்டு மீட் பண்றாங்க. பேசி பழகுறாங்க. அதுக்கப்புறமா தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா போக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த இதுவெல்லாம் கோல்டு பார்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்து பள்ளம் தோண்டிட்டே இருக்கும் போது மைண்டுக்குள்ள எக்கச்சக்கமான விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. நம்ம பண்றது எல்லாமே சரியா, இந்த மாதிரி பண்ணா கரெக்டா இருக்குமா, வாழ்க்கையில பிரச்சனை வருமா, சந்தோஷமா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை யோசிச்சவங்க சரி ஓகே ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கோல்டு பாரை கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த போலீஸை காமிக்கிறாங்க. இந்த போலீஸ் இருக்கிற எல்லா கேமரா ஃபுட்டேஜும் மாத்தி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இரவு பகலா உட்கார்ந்து பார்த்து அந்த வண்டியை ஓட்டிட்டு போனது ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அது எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் தெரியல. அப்பதான் இவருக்கு லைட்டா பொறி தட்டுது. இந்த மாதிரி ஏர்போர்ட் வழியா தான் அந்த கேஸ்கெட் வெளியே வந்திருக்கு. சோ ஏர்போர்ட்ல பொண்ணுங்க தானே செக் பண்ணாங்க. இவர் கூட போயிட்டு விசாரிச்சுட்டு வந்திருப்பாரு. அதுல ஏதோ ஒரு பொண்ணு தான் ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணவரு 2 பொண்ணுடைய போட்டோவை கையில எடுத்து வச்சிருக்காரு. ஒன்னு நம்ம ஹீரோயின், இன்னொன்னு வேற ஒரு பொண்ணு. இந்த 2 பொண்ணையுமே நம்ம ஹீரோ லவ் பண்ணிருக்காரு. முதல்ல அந்த இன்னொரு பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு கூட
டேட் பண்ணிருக்காரு, அதுக்கப்புறமா தான் ஹீரோயின் கூட பழகிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே தெரிய வருது. சரி கிளம்பலாம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோயினுடைய அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இவங்க இங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே, பேசலான்னு கிட்ட போகும்போது அங்க அந்த ஆன்ட்டி வந்துட்டாங்க. சரி இப்ப பேசினா கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வேற ஒரு போலீஸை கூப்பிட்டு கேட்கும் போது அவர் எல்லாமே சொல்றாரு. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து இவரும் கிளம்புறாரு. அடுத்து அந்த அடியால காமிக்கிறாங்க. இவன் கொஞ்சம் கொஞ்சமா கோல்டு பாரா உருக்கி கொண்டு போனான் பாத்தீங்களா, இது அங்க இங்கன்னு மொத்தமா சேல் பண்ணிட்டான். பல்கான அமௌண்ட் எக்கச்சக்கமா காசு கிடைச்சிருக்கு. அந்த காசை கொண்டு போயிட்டு கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். இதே டைம்ல தான் நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க. டேய் எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி கோல்டு பார்லாம் சேல் பண்ணிட்டேன், நான் நமக்காக ஒரு கார் வாங்க வந்துகிட்டு இருக்கேன், நான் கார் வாங்கிட்டு நேரா கிளம்பி உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அடுத்து அந்த போலீஸை காமிக்கிறாங்க. இவரு கிளம்பி ஏர்போர்ட்டுக்கே வந்து அந்த சீஃப் லேடியை மீட் பண்ணி இந்த மாதிரி அந்த கேஸ்கெட்குள்ள என்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்னே தெரியல, அதை காணோம், ஏதோ உள்ளுக்குள்ள வச்சு கடத்திட்டு போயிருக்காங்க, நீங்க நல்லா செக் பண்ணீங்களா உள்ளுக்குள்ள அப்படி என்ன விஷயம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் தான் சொன்னேன் இல்லையா, உள்ளுக்குள்ள பார்க்கும்போது அந்த டெக்கரேஷன் இருந்ததுனால உள்ள என்ன விஷயம் இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினை பத்தி விசாரிக்கும் போது அந்த பொண்ணு வேலையை விட்டு போயிட்டா, அந்த பொண்ணுடைய நம்பர் வேணா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, இந்த சீஃப் கூடயும் பழகிருக்கான். பழகி இந்த மாதிரி ஒரு கேஸ்கட் வரும், உள்ளுக்குள்ள ட்ரக்ஸ் வரும், அந்த ட்ரக்ஸை எப்படியாச்சும் யார் கண்ணிலையும் மாட்டாம வெளியே அமுச்சு விடு, உனக்கு எக்கச்சக்கமா காசு வாங்கி தரேன், வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த பொண்ணு ஐயோ எனக்கு வேலை தான் முக்கியம், அது மட்டும் தாண்டி இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா வாழ்க்கை முழுக்க ஜெயிலுக்கு போயிட்டு நான் தான் கஷ்டப்படணும், முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. வந்த போலீஸ் விசாரிச்சு முடிச்சுட்டு அங்கிருந்து நம்பர்லாம் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டாரு. போயிட்டு கால் பண்ணி பார்த்தா போனே போக மாட்டேங்குதுமா, நம்பர்லாம் கரெக்டானு மெசேஜ் பண்ணி வர கேட்டுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த அடியாள் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயினை வந்து பிக்கப் பண்றான். புது கார்ல வந்திருக்கான். கார்ல பேக் முழுக்க எக்கச்சக்கமான பணம். இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில இவ்வளவு பணத்தை நம்ம ஹீரோயின் பார்த்தது கூட கிடையாது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹாஸ்பிடல்ல நம்ம ஹீரோயினுடைய ஸ்டெப் டாட காமிக்கிறாங்க. இவரை பாக்கிறதுக்காக ஆன்ட்டி வந்திருக்காங்க. உன்னுடைய பொண்டாட்டி உன்னை அடிக்கிற அளவுக்குலாம் தைரியமான ஆள் கிடையாது, ஏதோ தெரியாம அடிச்சிட்டா, அந்த பொண்ணை மன்னிச்சு இந்த மாதிரி ஜெயில விட்டு வெளியேடு, கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கு அப்படின்னும் போது என்னால வாபஸ்லாம் வாங்க முடியாது, ஆக்சுவலா என் பொண்டாட்டி அடிக்கல, என் பொண்டாட்டியுடைய குட்டிச்சாத்தான் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ தான் என் மண்டியில் அடிச்சா, எனக்கு நல்லாவே தெரியும், நான் பார்த்தேன், அவன் மட்டும் வந்து என்கிட்ட காம்பன்சேஷன் பேசி எனக்கு காசு கொடுக்கல அப்படின்னா அவளுடைய அம்மாவை வெளியே விடவே முடியாது, கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு ஜெயிலுக்குள்ள பிடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட. இப்போ இந்த விஷயத்த ஆன்ட்டி நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. சரி ஓகே நான் வந்து பாக்குறேன், என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. அந்த பையன் கேக்குறான் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பர்சனல் அப்படின்னு சொல்ல. ஏமா பர்சனலா உண்மையை சொல்லுமா, நம்ம எல்லாமே சேர்ந்து பண்றோம், உனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லு, கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னாங்களா இல்லையான்னு காமிக்கல. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து அந்த போலீஸை காமிக்கிறாங்க. இவருக்கு அந்த சீஃப் லேடி மேல டவுட், அவங்க எங்கெல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அந்த பொண்ணு காரை விட்டு இறங்கி போனோடனே காருக்குள்ள ஏறி அந்த பொண்ணுடைய டேஷ் கேமரா செக் பண்ணி பாக்குறாரு. டேஷ் கேமரா செக் பண்ணி பார்த்தா எந்த ஃபுட்டேஜுமே இல்ல, மொத்தமா இந்த பொண்ணு டெலீட் பண்ணி வச்சிருக்கா. ஆக்சுவலா அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு ஏதோ ஒரு கார் வந்து அடிச்சு தூக்கி இருக்கும், அந்த டைம்ல நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வீட்டுல இருந்தேன், இல்ல மூவிக்கு போனேன், மூவிக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிருப்பா. அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எந்த பக்கம் போனாலும் அது எல்லாமே சொல்லும் போது செக் பண்ணி பார்த்தா இந்த பொண்ணு அந்த டைம்ல வீட்லயும் இல்ல, மூவிக்கும் போல, ரோட்ல சுத்திட்டு தெரியுதா. சோ இந்த பொண்ணு கண்டிப்பா போய் தான் சொல்லிருக்கா, இந்த சீஃப் லேடி எதையோ மறைக்கிறாங்க அப்படின்னும் அவரு கெஸ் பண்றாரு. அடுத்து ஹீரோயினையும் அந்த அடியாலையும் காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி அந்த கோல்ட் ஸ்மித்தை பார்க்க போயிருக்காங்க. இன்னைக்கு கொண்டு வந்து அந்த கோல்டு கட்டி எல்லாம் உருக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இந்த அடியால் கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க. அதை கேட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்னு காசை கொடுத்து அவன் வாய மூடணும், அப்படி இல்லைன்னா கொலை தான் பண்ணும் அப்படின்னு. ஏன்டா இந்த மாதிரி பண்ற, ஏன் கொலைனே சொல்லிக்கிட்டு இருக்க, கொலையெல்லாம் பண்ணக்கூடாது, நீ என்ன இதுக்கு முன்னாடி கொலையெல்லாம் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து போலீஸை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை கைது பண்ணி செல்லுக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. போறாரு, லைட்டா பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்மெல்லாம் கொடுத்துட்டு பேச ஆரம்பிக்கும் போது நீ தான் உண்மையிலேயே கொலை பண்ண ட்ரை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கொலை பண்ண ட்ரை பண்ண, கட்டின புருஷனை கையால் அடிச்சு கொலை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனை காலாலேயே எட்டி உதச்சு கூட கொலை பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆளு, என்னை போட்டு எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொந்த கதை சோக கதை எல்லாமே புலம்ப அவருக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. அங்கிருந்து ஏஞ்சி போயிட்டாரு. இப்போ ஒரு பழைய பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு.
நம்ம ஹீரோனுடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு இதுல போயிட்டு கேம்லிங் விளையாடி தோத்து போயிட்டு குடிச்சிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல அங்க இருக்கவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லும் போது இந்த போலீஸ் தான் போயிருக்காரு, போயிட்டு பேசி பாக்குறாரு, கூப்பிட்டு பாக்குறாரு, வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு வெளியே வந்து உட்கார வைக்க, அப்பயும் அவங்க குடி போதையில புலம்பிட்டு இருக்காங்க. இவரு தான் தம்ம கொடுக்குறாரு. கைய பார்த்துட்டு பரவாயில்லையே ரொம்ப அழகா இருக்க, கைலாங்குளம் ரொம்ப அழகா இருக்குன்னு வடிகிறாங்க. இதை இந்த மனுஷன் இப்போ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த ஸ்டெப் டாட மீட் பண்றாங்க. மீட் பண்ணி எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டிக்கலாம், உனக்கு வேணும்ன்ற காசை நான் கொடுக்குறேன் அப்படின்னும் போது இவன் எக்கச்சக்கமா கடன் வாங்கி வச்சிருக்கானா, அந்த கடன்லாம் அடைக்கணும், அது இல்லாம எனக்கு எக்ஸ்ட்ரா காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படி இப்படின்னு பார்க்கும்போது கூட ஒரு 1 பில்லியன் கிட்ட தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா கணக்கு போடுறாங்க. நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்குறேன், நீ கேட்ட மாதிரி அந்த கடன்லாம் அடைக்கிறேன், இது எல்லாமே தாண்டி அந்த பான் ஷாப்பை நீ என் பேருக்கு எழுதி கொடுக்கணும், இதுக்கெல்லாம் ஓகேவா அப்படின்னும் போது அவனும் ஓகே சொல்றான். முக்கியமா எழுதி கொடுத்த கையோட ஊரை விட்டே போயிடணும், அதுக்கப்புறம் அந்த ஊருக்கே வரக்கூடாது அப்படின்னும் போதும் ஓகே சொல்றான். இப்போ நேரா வராங்க, காருக்குள்ள ஏறாங்க. காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம ஹீரோயின் வேலையை விட்டு வந்தாங்க இல்லையா, வேலையை ராஜினாமா பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் செட்டில்மெண்ட் மாதிரி காசு கொடுப்பாங்க, அதை வாங்கினா என்ன கொஞ்சம் உதவியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் லேடியை மீட் பண்ணி நான் வேலையை மொத்தமா ராஜினாமா பண்றேன், எனக்கு அந்த செட்டில்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்க, அதுக்கும் அவங்க சைன் போடுறாங்க. சைன் போட்டது மட்டும் இல்லாம நீ இப்போ எங்க ஸ்டே பண்ணிருக்க, உன்னுடைய அட்ரஸை வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது அது ஃபேக் அட்ரஸ்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி என்னுடைய சொந்த ஊர்ல ஸ்டே பண்ணிருக்கேன், என்னுடைய ஆன்ட்டியோடைய வீட்டுல அப்படின்னும் போது, இங்க பாருமா உனக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு, யாராவது கேட்டாங்க அப்படின்னா சொந்த ஊரை பத்தியோ நீ எங்க ஸ்டே பண்ணிருக்கியோ அதெல்லாம் சொல்லாத, கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு அப்படின்னும் போது, என்னங்க சொல்றீங்க, என் உயிருக்கு ஆபத்து, பார்த்து பத்திரமா இருக்கணுமா, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமா நீ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியே அந்த பாய் ஃப்ரெண்டு, அவனை பத்தியும் தெரியும், நீங்க என்ன கடத்துனீங்க, எங்க கொண்டு போனீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பாய் ஃப்ரெண்டு அவ்வளவு நல்லவனே கிடையாது, உனக்கு முன்னாடி என் கூட சுத்திக்கிட்டு இருந்தான், என்கிட்ட வேலைக்கு ஆகாது, நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் கூட சுத்திக்கிட்டு இருந்தான், உன் மூலமா இப்ப அந்த கேஸ்கெட்டை கடத்தி வெளியே கொண்டு போயிட்டான், அவனுக்கு நீ மட்டும் ஒரே கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு நினைக்காத, அவனுக்கு வந்துட்டு உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவன் வந்துட்டு ஏர்போர்ட்ல வேலை செய்யற பெண்களையா பார்த்து மயக்கி தான் வலையில விட வச்சு தன்னுடைய ஸ்மக்லிங்க்கு பயங்கரமா யூஸ் பண்ணிப்பான், அந்த மாதிரி தான் நீ மாத்திக்கிட்ட, உன்னுடைய நிலைமையில இதுக்கு முன்னாடியே நான் மாட்டிக்கிட்டு முடிச்சிருக்கேன், நான் எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டேன், ஆனா நீ மொத்தமா மாட்டிக்கிட்ட, கொஞ்சம் பார்த்து உஷாரா இரு அப்படின்னும் போது இதை கேட்டவனே ஹீரோயினுக்கு தலையெல்லாம் சுத்துது, ஒரு மாதிரி பயந்தே போயிட்டாங்க. இவனை முழுமையா நம்பணும், நம்ம வாழ்க்கையவே மொத்தமா அர்ப்பணிச்சோம், ஆனா இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சோகமா வந்து காருக்குள்ள ஏறி உட்கார, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாலும் கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க, இதே டைம்ல அந்த போலீஸ் வந்துட்டு கால் பண்ணி போல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜா பண்ணிட்டு இருக்காரு, கால் பண்ணு கால் பண்ணு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இந்த போலீஸ் விடாம மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு, என்னை பத்தி விசாரிக்கிறாரு போல அப்படின்னும் போது, சரி ஓகே நீயே கால் பண்ணி என்ன விஷயம் பண்ணியோ எல்லாமே சொல்லு, கடத்தின விஷயம்லாம் கிடையாது, என்ன விஷயம் கேட்கிறாரோ அதுக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு இவங்களும் கால் பண்றாங்க. இந்த மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்டு அடிபட்டான் இல்லையா, அவன் ஆக்சிடென்ட் ஆகும்போது நீ எந்த ஸ்பாட்ல இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் கொஞ்சம் இப்ப பிஸியா இருக்கேன், எந்த கேள்வியா இருந்தாலும் நேர்ல வந்து சொல்றேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, இந்த வாய்ஸை கேட்டோன்னே அடியாளு நீ போனை கட் பண்ணு அப்படின்னா, போனை கட் பண்ணோன்னே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த போலீஸ்காரன் நல்லவனே கிடையாது, என்னுடைய பாஸுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், என் பாஸோடைய அடியாள் மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவங்கிட்ட உண்மையை சொல்லணும், இல்ல அவங்கிட்ட ஏதாவது பண்ணி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மள கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு, ஆட பைத்தியம் முடிச்ச பண்ணாட நீ தண்டா கால் பண்ணி பேச சொன்ன அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோனுடைய அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிட்டு மயக்கமாயிட்டாங்க, அவங்கள கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அந்த ஆன்டிக்கும் கால் பண்ணி சொல்ல, அவங்க வந்து பாக்குறாங்க, பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உங்க அம்மாக்கு உடம்புக்கு முடியல, நீ வந்து அம்மாவை பாத்துக்கோ, நான் கிளம்பி கடைக்கு போறேன், எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னும் போது, ஆன்டி ஆன்டி எங்க அம்மா குடியேறுங்க, பத்திரமா பாத்துக்கோங்க, உங்களுக்கு வேணும்ன்ற காசை நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி இதுவும் நல்ல டீலிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டியும் அம்மாவை பார்க்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த பான் ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கூடவே அடியாள் இருக்கான். இங்க பாரு உன் ஸ்டெப் டாட பார்க்கும்போது அவன் நல்லவ மாதிரியே தெரியல, உன்னை பார்த்து காசை வாங்கிட்டான் அப்படின்னா தங்க முட்டை இடுற வார்த்தை விட்டு நம்ம ஏண்டா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சிக்கிட்டே இருப்பான். இப்ப கூட ஊன்னு சொல்லு அவனை கொலை பண்ணிடுறேன் அப்படின்னும் போது, இல்ல என் சித்தப்பா ரொம்ப நல்லவரு, கண்டிப்பா காசை வாங்கிட்டு கிளம்பி போயிடுவாரு அப்படின்னு, அதையும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே போயிட்டு வெயிட் பண்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சித்தப்பாவும் வராரு. வந்தவரு நேரா உள்ளுக்குள்ள வராரு. நான் போட்ட கண்டிஷன்லாம் ஓகேவா, சைன் போடுங்க அப்படின்னும் போது, முதல்ல காசை பார்க்கணும் அப்படின்னு இவங்க காசு தூக்கி மேல வைக்கிறாங்க. காசை பார்த்துட்டு சைன் போடுவார்னு பார்த்தா, சைன் போடுற மாதிரி போயிட்டு, நீ நானு உன்னுடைய அம்மா எல்லாரும் ஒரே குடும்பம், என்னை இந்த மாதிரி தனியா போ சொன்னா என்னமா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட முடியாது அப்படின்னு, சைன் போடல அப்படின்னா காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னும் போது, நம்ம ஹீரோயினை போட்டு செமையா அடிச்சு பயங்கரமா அடிச்சு அந்த காசை புடுங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இந்த விஷயத்த அடியால் பார்த்துட்டு நேரா உள்ளுக்குள்ள வந்து சித்தப்பாவை அடிக்கிறான். நம்ம
நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன முடிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிக்க ஹீரோயினும் ஓகேன்னு சொல்ல அந்த சித்தப்பாவை அங்கேயே அடிச்சு அந்த அடியால் கொலை பண்றான். இதோட 4வது எபிசோட் முடியுது. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஸ்டெப்டாட இந்த அடியால் கொலை பண்ணா பாத்தீங்களா, கொலை பண்ணிட்டு டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு ஒரு பன்னி ஃபார்ம்ல கொடுத்து இதெல்லாம் கட் பண்ணி பன்னி ஃபார்ம்ல பன்னிக்கு சாப்பாடா போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்க கொஞ்சம் காசை கொடுத்துட்டு வீட்டுக்கு வர அதுக்குள்ள ஹீரோயின் அந்த இடத்த பக்காவா கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. நீ அந்த ஆளை பத்திலாம் கவலையே படாத, அந்த ஆளு சாக தகுதியானவர். என்னுடைய அப்பா கூட இதே போல கேம்லிங் விளையாடுவாரு, குடிப்பாரு, என்னையும் அம்மாவையும் போட்டு அடிப்பாரு, கடைசியில அவரும் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் இல்லையா, கொலை பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கேன் இல்லையா, அதுக்கு பதிலா உன்னுடைய ஷேர்ல இருந்து எனக்கு ஒரு கோல்டு பார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் சரின்னு சொல்றாங்க. அண்ட் ஒரு பொண்ணுடைய டீடைல் எல்லாம் கொடுத்துட்டு இந்த பொண்ணுடைய ஐடென்டிட்டிக்கு நீ மாறிடு அப்படின்னு சொல்ல, டேய் யாரா இந்த பொண்ணு, இந்த பொண்ணுடைய ஐடென்டிட்டிக்கு நான் எப்படி மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பொண்ணு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா, இந்த பொண்ணுடைய ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி நீ வாழ்ந்த அப்படின்னா உன்னை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் புதுசா கார் வாங்குறாங்க. கார் வாங்குறது மட்டும் இல்லாம கன்னுக்கு புல்லட் இல்லாம இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த புல்லட்டையும் வாங்குறாங்க. அடுத்து அம்மாவை போயிட்டு மீட் பண்ணும்போது, நீ ஏமா இன்னும் இங்கே இருக்க, உன் ஸ்டெப் டாட் கையில மட்டும் நீ மாட்டின அப்படின்னா அந்த ஆளு உன்னை கொலையே பண்றவாரு, நீ கிளம்பு, இந்த ஊரை விட்டு போ அப்படின்னு. இல்லம்மா எனக்கு ஒண்ணுமே ஆகாது, கண்டிப்பா அந்த ஆளு இதுக்கப்புறம் உங்களை தேடி வரவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த பாஸ் தன்னுடைய சீஃபுக்கு கால் பண்றான். கால் பண்ணி இந்த மாதிரி இன்னும் தேடிட்டு இருக்கோம், அவனை அடிச்சு விசாரிச்சாலும் அவன் உண்மையை சொல்ல மாட்டான், யாரு ஹெல்ப் பண்றா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல, நான் வேணும்னா அவனை கொலை பண்றவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் பைத்தியம் முடிச்ச பண்ணாட, அவனை கொலை பண்ண அப்படின்னா எப்படிதான் அந்த கேஸ்கட்டை கண்டுபிடிக்க முடியும், முதல்ல பொறுமையா இரு, கொஞ்சம் கொஞ்சமா விசாரிச்சு எப்படியாச்சும் அந்த கேஸ்கட்டை கண்டுபிடி, கேஸ்கட்டை கண்டுபிடிச்சா கூட நீ ஓபன் பண்ணக்கூடாது, நான் தான் ஓபன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த போலீஸ் வந்து பாஸை மீட் பண்றாரு. மீட் பண்ணி நான் விசாரிச்ச வரைக்கும் ஒரு பொண்ணு தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, அந்த பொண்ணு அந்த ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய சீஃபா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இவ்வளவு கண்டுபிடிச்சு ஏன் ஒட்டு வச்சிருக்க, சீக்கிரமா போயிட்டு அவளை தூக்கிட்டு வா, நம்ம ஏதாவது பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னும் போது, அவளா இருப்பாலும் டவுட் தான், அவளான்னு கன்ஃபார்மா தெரியல, நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றாரு இந்த போலீஸ். இப்போ பாஸ் போயிட்டு ஹீரோவை மீட் பண்ணி எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, யார் உனக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன், அந்த சீஃப் லேடியோடைய பேரு யூஜின், யூஜின் ஹெல்ப் பண்றா, அவளை சும்மா விட மாட்டேன், அவளை மிரட்டி விசாரிக்க போறேன், உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னும் போது இவன் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன பேசினாலும் என்ன மிரட்டினாலும் என்ன பண்ணாலும் அமைதியாவே இருக்கான். பேசிட்டு மிரட்டிட்டு இந்த பாஸ் கடுப்பாயிட்டு அங்கிருந்து கிளம்பியே போயிட்டாரு. இப்ப அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அம்மாவை பார்க்க வந்தாங்க இல்லையா, அங்கேயே தூங்கிட்டு இருப்பாங்க. காலையில தூங்கி முடிச்சு நேரா கிளம்பலான்னு பார்க்கும்போது போற வழியில அந்த போலீஸ் பார்த்துட்டாரு, லைட்டா பார்த்திருப்பாரு, ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணல. அதுக்கப்புறமா ஞாபகம் வந்து பின்னாடியே விரட்டிட்டு போனா அதுக்குள்ள ஹீரோயின் கிளம்பி போயிட்டாங்க. இந்த பொண்ணு இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்காளா, இங்கேயே வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை தேடிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவரு அங்க இங்கன்னு தேடிட்டு இருக்காரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ அந்த யூஜனுக்கு கால் பண்ணி, உன்னுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு, நீ முதல்ல கிளம்பு, இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு அப்படின்னும் போது, நான் ஏன்டா போனோம், ஆமா அந்த கேஸ்கட்குள்ள என்ன விஷயம் இருந்துச்சு, ட்ரக்ஸ் இருந்தா கண்டிப்பா மெட்டல் டிடெக்டர் சவுண்ட் கொடுத்திருக்காது, உள்ள என்ன மெட்டல் இருந்துச்சா, கோல்டையா ஸ்மக்லிங் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா அது உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கே தெரியல போல போனை கட் பண்ணிட்டான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த யூஜின் இருக்கா பாத்தீங்களா, இவளுக்கு டவுட் எல்லாம் கிடையாது, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மே பண்ணிட்டா உள்ளுக்குள்ள கோல்டு பார் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நீயும் நானும் மீட் பண்ணலாம், ஒரு முக்கியமான விஷயம், மீட் பண்ண வரல அப்படின்னா போலீஸ் கிட்ட போட்டு கொடுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மீட் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு நைட்டே ஒரு பார்ல மீட் பண்ணி பேசுறாங்க. பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி உன்னுடைய உயிருக்கே ஆபத்து, நீ உடனே கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன வார்ன் பண்ணா. அது மட்டும் இல்லாம அந்த கேஸ்கட் முழுக்க கோல்டு பார் இருந்துச்சுன்னு சொன்னா, சோ அந்த கோல்டு பார் எங்க, நீயும் நானும் பப்பாதியா பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னும் போது, இல்லையே அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இதே டைம்ல இந்த யூஜினுடைய காரை தான் போலீஸ் ஃபாலோ பண்றாரு இல்லையா, ஆல்ரெடி ட்ராக்கிங் டிவைஸ்லாம் செட் பண்ணி அந்த பொண்ணு எங்க போறா எங்க வரா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்க, இந்த பொண்ணு இப்போ இந்த பார்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஹீரோயினுடைய அந்த ஊருக்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய பாஸுக்கு கால் பண்ணி சொல்ல, பாஸுடைய அடியாட்கள்லாம் வராங்க. அதே டைம்ல போலீஸும் வந்துட்டு இருக்காரு. பாஸ் வந்துட்டு எல்லா அடியாட்களுக்கும் இந்த பொண்ணை எங்க பார்த்தாலும் உடனே தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ அமுச்சு விட, இந்த போட்டோ நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அந்த அடியாளுடைய போனுக்கும் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு வான் பண்ணலான்னு கால் பண்ணா நம்ம ஹீரோயின் போன் எடுக்காம யூஜின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதே டைம்ல பாஸ் அடியாலாம் வந்துட்டாங்க. ஹீரோயின் எப்படியோ இந்த பொண்ணை காப்பாத்தி வண்டியில ஏத்தி அங்கிருந்து கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு பான் ஷாப்க்கு வராங்க. ஆமா எங்க உன்னுடைய அம்மா, நீ தனியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் ஆமான்னு சொல்லும் போது, அந்த எலக்ட்ரிக் கன் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஹீரோயினை மட்ட பண்ணிட்டு இந்த இடம் முழுக்க தேடுறா. அது மட்டும் இல்லாம கார்ல போய் தேடி பார்க்கும்போது கார்ல வந்துட்டு அந்த டேஷ் கேம் ஃபுட்டேஜ்ல இந்த பொண்ணு அந்த சுரங்க பாதைக்கு போன விஷயம் நல்லாவே ரெக்கார்டா இருக்கு. சோ கண்டிப்பா சுரங்க பாதையில தான் இந்த
இந்த பொண்ணு எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினை பார்க்க உள்ளுக்குள்ள வரா. இதே டைம்ல அந்த அடியாள் ஃப்ரெண்டு அவன் கால் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோயின் மூக்காலேயே போன் அட்டன் பண்ணிட்டு அமைதியா மேல ஏறி படுத்துக்கிறாங்க போனுக்கு மேலேயே. இப்போ யூஜின் உள்ளுக்குள்ள வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறா. இவங்க பேசுறது எல்லாமே அடியாளுக்கு நல்லாவே கேக்குது. வாயில வந்துட்டு ஒரு துணி மாதிரி மாட்டி விட்டுருப்பா. அந்த துணி எடுத்து விட நீ சொன்ன மாதிரி ஆளுக்கு பப்பாதியா பங்கு போட்டுக்கலாம், என் கை கால் கட்டெல்லாம் அவுத்து விடு அப்படின்னும் போது நான் ஸ்டார்டிங்ல கேட்கும் போதே நீ ஓகே சொல்லியிருந்தா கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணிருக்க முடியும். ஆனா நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லையே, இப்ப வந்துட்டு மொத்தமா எனக்கு தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இங்க இருந்து கிளம்பிட்டா. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் கை கால் கட்டெல்லாம் அவுத்துட்டு தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அங்க அந்த அடியால் வந்து ஹீரோயினை காப்பாத்தி வண்டிக்குள்ள ஏறி உட்கார வைக்க நம்ம ஹீரோயின் எல்லாமே சொல்றாங்க. சரி, அந்த பொண்ணு அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சுரங்க பாதைக்கு போயிட்டு நம்ம அந்த கோல்டெல்லாம் வேற இடத்துக்கு சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம், மாத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இதே டைம்ல யூஜின் இருக்காலையா, இவ போயிட்டு தன்னுடைய கார்ல ஏறி உட்கார்ந்தா பின்னாடி பாஸ் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். கழுத்தை பிடிச்சு நரிச்சு எங்கடி அந்த கோல்டு பார்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியாது அப்படின்னு இப்ப அந்த பாய் ஃப்ரெண்டுக்கே கால் பண்ணி இந்த மாதிரி உன் கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்றவன் அந்த கோல்டு பார்லாம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் அமைதியா இருக்கான், எதுவுமே சொல்லவே மாட்டான். அந்த பயபுல சொல்ல வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த டேஷ் கேம் ஃபுட்டேஜை கையோட கொண்டு வந்திருப்பா. அதை போட்டு காமிக்கும் போது இதை பார்த்தவனே தான் பாஸுக்கு உயிரே வருது. ஆனாலும் இந்த பொண்ணை சும்மா விடாம இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு பேக் இந்த பொண்ணு கொண்டு வந்திருப்பா. நம்ம ஹீரோனுடைய பேக ஆட்டையை போட்டு கொண்டு வந்திருப்பா. உள்ளுக்குள்ள பார்க்கும் போது கோல்டு பார்லாம் இருக்கு. இத பாஸ் அப்படியே வியந்து போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான்னு காமிச்சு 5வது எபிசோடையே முடிக்கிறாங்க. இப்போ 6வது எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே அடியாளு அந்த சுரங்கத்துல போயிட்டு பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கான். பள்ளம் தோண்டி கோல்டு பார்லாம் எடுத்து அங்க இருக்கிற இதுல வச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோயின் கன்னோட வராங்க. அடியே இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீ தான் சொன்ன, இப்போ கண்ணை காமிச்சா என்ன அர்த்தம், என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சங்காத்தமும் இல்ல, உனக்கு தேவையான எடுத்துக்கிட்டு நீ கிளம்பு, என்னுடைய பங்கு எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல பாஸ் வந்துட்டாரு. இங்க பாரு, பாஸ் வேற வந்துகிட்டு இருக்காரு, இதுக்கப்புறம் வேலைக்கே ஆகாது, நம்ம உடனே கிளம்பிடலாம், இங்க இருந்து உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள ஏறி காரை வந்துட்டு பின்னாடியே ஓட்டிட்டு வராங்க. திரும்ப முடியாது. அப்படி பின்னாடியே ஓட்டிட்டு வரும்போது அந்த பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் கையில ஒரு லைட்டோட இந்த சுரங்கத்துக்குள்ள எங்கடா அந்த இதுவை புதைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்துகிட்டு இருக்கும் போது இவன் வந்துட்டு அந்த பாஸையே அடிச்சு தூக்கிட்டு நேரா வெளியே வந்துட்டான். அடிச்சு தூக்கிட்டுனா லைட்டா காயம்பட்டு மயக்கமாயிட்டாரு. இப்போ வெளியே வேகமா ஓட்டிட்டு வரும்போது அங்க ஒரு கார் இருக்கு, அந்த காருக்கு மேல மோதிடுறான். இது அந்த சீஃப் பொண்ணுடைய காரு. அந்த பொண்ணை கொலை பண்ணி காருக்குள்ளேயே போட்டு அந்த பொண்ணுடைய கார்லயே இந்த ஆள் வந்திருக்காரு. என்ன கார் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காருக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க அந்த பொண்ணுடைய டெட் பாடி இருக்கு. இத பார்த்து ஹீரோயினும் அடியாலும் ஷாக் ஆக இதுதான்டா நமக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த ஆளை கொலை பண்ணிட்டு வந்துடுறேன். கொலை பண்ணி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதுல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயின் கிட்ட கன் இருக்கும். அந்த கன்னோட உள்ளுக்குள்ள போறான். உள்ளுக்குள்ள போயிட்டு உள்ளுக்குள்ள போகும்போது முகமுடிலாம் போட்டு போறான். ஏன்னா இந்த பாஸோடைய ஆடியல் தானே இவன் போயிட்டு ஷூட் பண்ண பார்க்கும்போது கன்ல புல்லட்டே இல்ல. ஹீரோயின் புல்லட்டை லோட் பண்ணாம வச்சிருக்காங்க. அப்போ பாஸ் எந்திரிச்சு ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. சண்டையுடைய முடிவுல அந்த அடியால் அடிச்சு மட்டை பண்ணிட்டு பாஸ் வெளியே வரான். அந்த பாஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் காருக்கு கீழே ஒளிஞ்சிட்டாங்க. பாஸ் வெளியே வந்து பாக்குறாரு, 2 கார் நிக்குது. என்னடா 2 கார் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு, யாருடைய காரா இருக்குன்னு பாக்குறாரு. கீழெல்லாம் குனிஞ்சு பார்க்கும்போது அப்ப நம்ம ஹீரோயின் ஒரே செகண்ட்ல அங்க இருந்து ஓடி வந்து காருக்குள்ள ஏறி உட்கார்றாங்க. அப்போ பாஸ் வந்து பிடிக்க ட்ரை பண்ணும்போது அவர் மூஞ்சில பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விட்டு அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது பாய் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இவனுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வராரு. கை கால்லாம் கட்டு போட்டுக்கிட்டு இருக்கும் போது கத்தியை காமிச்சு அவரையே மிரட்டி டாக்டர் கோட்லாம் போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டான். இப்போ இந்த விஷயம் போலீஸ் மூலியமா நம்ம பாஸுக்கு தெரிய வரும்போது அட பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, அவனை கூட ஒழுங்கா பாத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு சரி ஓகே இந்த மாதிரி நான் ஒரு காரை பார்த்தேன், அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கார்ல தப்பிச்சு போனா இந்த காருடைய நம்பரை வச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா கண்டிப்பா பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பாய் ஃப்ரெண்டு அந்த பொண்ணை தேடி போக தான் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல ஹீரோயின் தப்பிச்சு வந்து ஏதோ ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த அடியாள் கால் பண்றான், என்ன ஏண்டி விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேற என்ன பண்ண முடியும், நான் தான் சொன்னேன் இல்லையா, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, எதுக்குடா கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அடியே என் ஷேரையும் நீயும் தூக்கிட்டு போயிட்ட, அப்படி இருக்கும்போது உனக்கு கால் பண்ணாம வேற யாருக்கு கால் பண்ண முடியும், எனக்கு என் ஷேர் வேணும் அப்படின்னும் போது சரி ஓகே நீ கிளம்பி அந்த பான் ஷாப்க்கு வா, அங்க வச்சு பப்பாதியா பங்கு போட்டுக்கலாம், நீ நைட்டுக்குள்ள வா நான் கால் பண்றேன் அப்படின்னும் போது அதெல்லாம் சரி நீ எங்க இருக்கிற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த கோல்டு பார்லாம் எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும்
யார்ட்டையும் சொல்லாத, முக்கியமா அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட. அவன் இன்னும் அவ்வளவு நல்லவலாம் கிடையாது, உன்ன மாதிரி அவனுக்கு 1000 கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவனை மட்டும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். உடனே கரெக்டா அந்த பாய் ஃப்ரெண்ட் கால் பண்றான். போன் எடுத்து காதுல வச்சவனே நீ நல்லா இருக்கியான்னு கூட கேட்காம கோல்டு பார்லாம் சேஃபா இருக்கா, சேஃபான இடத்துல வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாமே சேஃபா இருக்கு, நீயும் நானும் முதல்ல மீட் பண்ணி பேசணும், அதுக்கு அரேஞ்ச் பண்ணு, ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து ரூம் புக் பண்ணு, அங்க உட்காந்து நம்ம எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே அந்த போலீஸ்காரரை காமிக்கிறாங்க. இவரு நம்ம ஹீரோயின் கார் வாங்கினாங்க இல்லையா, அந்த கார் கடைக்கே போயிட்டு விசாரிக்கும் போது அங்க இருக்க அந்த ஐடி ப்ரூஃப்லாம் காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபேக் ஐடி கொடுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்த பொண்ணு பலே ஆளா இருப்பா போலியே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே வியந்து போறாரு. அதே டைம்ல நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா, இவன் ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு ஸ்டே பண்றான். அதுக்கு ஆப்போசிட் ஹோட்டல்ல கரெக்டா அவனை பாக்குற மாதிரியே நம்ம ஹீரோயின் ரூம் போட்டு ஸ்டே பண்ணி அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்க அவன் யார்ட்டையோ அடிக்கடிக்க கால் பண்ணி பேசிட்டே இருக்கான். யார்கிட்ட அப்படின்னா கம்போடியால தான் அந்த பாஸோடைய சீஃப் இருப்பாரு. அந்த பாஸ் இருக்கிற அதே ஊர்ல வேற ஒரு ஆளுக்கு கால் பண்ணி இந்த கோல்டு பார்லாம் எப்படி ஈஸியா சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். எப்படா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணை பாஸ் புடிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ணாரு, உண்மையை சொல்லு, அந்த கோல்டு பார் எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்கும் போது எனக்கு தான் தெரியாது, உன்னையும் மாட்டி விட முடியாது, நான் சொல்லவே இல்லை, அதான் கொலை பண்ணிட்டாரு போல அப்படின்னும் போது அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீயும் அந்த பொண்ணு லவ் பண்ணீங்களான்னு கேட்கும் போது லவ்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு அவ்வளவுதான் அப்படின்னு, நீ எதுவுமே சொல்ல, என்கிட்ட எல்லாமே மறைச்சிட்ட, நீயும் நானும் பிரிஞ்சிடலாம், இதுக்கப்புறம் செட் ஆகாது, நீ என்கிட்ட உண்மையே பேச மாட்ட, உனக்கான கோல்டு பாருடைய பங்கை நீ வாங்கிக்கோ, என்னோட இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி பான் ஷாப் போறாங்க. அங்க போனா இவங்க வரதுக்கு முன்னாடியே அந்த அடியால் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கண்ணை காமிக்கிறான். ஒழுங்கா அந்த கோல்டு பார் எல்லாமே எனக்கே கொடு, இதுக்கப்புறம் நான் நம்பவே முடியாது, அந்த கோல்டு பார்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் ஒரு மாதிரி பயந்து போயிட்டு அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனே சிரிக்கிறான். நான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணேன், ஒருவேளை உன்னை யாராவது மிரட்டி கேட்டாங்க அப்படின்னா நீ இந்த மாதிரி உண்மையை சொல்றியா என்ன பண்றதுக்காக டெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணலான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா இவன் மறுபடியும் சொல்றான், பாய் ஃப்ரெண்டை நம்பவே நம்பாத, அவன் மோசமான ஆளு, நானும் பாஸ் கிட்ட தான் ஒர்க் பண்ணேன், அவனும் பாஸ் கிட்ட தான் ஒர்க் பண்ணா, நீ நம்பவே நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பாஸ் வந்துட்டு எப்ப எங்க போனாலும் ஆள் பலத்தோட தான் போவான், ஒரு படையோட தான் போவான், ஆனா அன்னைக்கு அங்க வரும்போது ஏன்னு தெரியல ஆள் தனியா வந்தான், இது கொஞ்சம் சம்திங் ராங்கா இருக்கு, ஏன் வந்தான் தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவன் அதுக்கும் அவனே பதில் சொல்றான், இந்த மாதிரி பாஸுடைய சீஃப் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு நீ தனியா போன்னு சொல்லிருப்பாரு, அதனால கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. யார் அந்த சீஃப், பாஸுக்கு ஒரு சீஃபானு கேட்கும் போது ஆமா சீஃப் வந்துட்டு கம்போடியால இருக்காரு, இந்த பாஸ் வந்து எல்லாருமே அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அவர் சொல்றது எல்லாமே தான் இந்த பாஸ் பண்ணுவாரு, அந்த கோல்டு அந்த பாஸுக்கு சொந்தமான கோல்டு தான், ஒருவேளை இந்த பாஸ் அந்த சீஃப் சொல்றதை கேட்டு நடக்கல அப்படின்னா அந்த பாஸையே கூட சீஃப் கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. சீஃப் இந்த கம்போடியால இருந்து இந்த ஊருக்கு வந்துட்டாரு, பாஸ் தான் போயிட்டு பிக்கப் பண்றாரு. எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போகணும் அப்படின்னு. அங்க போனா ஆல்ரெடி பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க, அந்த பள்ளத்துக்குள்ள பாஸை தள்ளி விட்டு மண்ணை போட்டு மூடுங்கடா அப்படின்னு. பாஸே நான் என்ன பண்ண, என்ன ஏன் இப்படி பண்றீங்க, என்ன ஏன் கொலை பண்ண பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் இதுக்கு முன்னாடி கால் பண்ணி பேசும்போது பேச்சு வாக்குல அந்த கோல்டு பாரை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உளறி கொட்டிருப்பான். அந்த இதுக்குள்ள கோல்டு பார் தான் இருக்குது அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோ சத்தியமா நான் பார்க்கலாம் கிடையாது போய் சொல்றான். ஏன்னா அவன் பார்த்துட்டான் அந்த கோல்டு பார் வந்துட்டு சீஃப் லேடி இருந்தாங்க இல்லையா அந்த ஏர்போர்ட்ல ஒர்க் பண்ணவங்க, அவங்க கிட்ட இருந்து கோல்டு பாரை வாங்கியிருப்பான், ஆட்டையை போட்டிருப்பான். ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த பொண்ணு தூக்கி வந்திருப்பா, அந்த பொண்ணு கிட்ட இருந்து இவன் ஆட்டையை போட்டிருப்பான். சோ கோல்டு பார் தான் உள்ளுக்குள்ள இருக்குன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த விஷயம்லாம் சொல்லாம இந்த மாதிரி போலீஸ்காரன் தான் சொன்னா, போலீஸ்காரன் இந்த சீஃபுடைய ஆள் தான், அவன் தான் உள்ளுக்குள்ள கோல்டு பார் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா. சோ அதை தான் நான் வாய் தவறி சொல்லிட்டேன் அப்படின்னும் போது சரி ஓகே உன்னை ஃபைனலா ஒரே ஒரு வாட்டி நம்புறேன், என்னுடைய நம்பிக்கையை கெடுத்த அப்படின்னா உன்னை கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அடுத்து பான் ஷாப்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணி நம்ம வந்துட்டு பிரியலாம் வேணாம், நான் உன்னை லவ் பண்றேன், நீயும் நானும் ஒன்னா இருக்கலாம், ஒன்னாவே அந்த கோல்டு பார்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கப்புறமும் உன்னை நம்பர் தயாராகவே கிடையாது, நீயும் நானும் பிரிஞ்சிடலாம், நான் உனக்கு தேவையான கோல்ட்லாம் கொடுத்துடுறேன், பாதி பாதியா பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு. நீயும் நானும் இங்க வாழ்றது சேஃபே இல்ல, நீயும் நானும் வெளியூருக்கு போயிடலாம் அப்படின்னும் போது நானும் அதே தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு. நான் வந்துட்டு உன்னை ஏர்போர்ட் வழியா வெளிநாட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வாய்ப்பே இல்ல, நம்ம கப்பல் வழியா போலாம், கப்பல்ல எனக்கு தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க இருந்து நீயும் நானும் சேஃபா கப்பல் மூலியமா வெளியூருக்கு அந்த வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உனக்கு தேவையான கோல்டு பாரை நான் கண்டிப்பா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். அவனுக்கு இப்போ வேற வழி கிடையாது, ஏன்னா ஹீரோயின் கிட்ட தான் கோல்டு பார்லாம் இருக்கு. இப்போ இந்த
பேசிட்டு இருக்காங்க இல்லையா ஹீரோயின், இது எல்லாமே அந்த அடியாளு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடியாலும் நம்ம ஹீரோயினும் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. போற வழியில நான் வந்துட்டு ஒட்டு கேட்டேன் அப்படின்லாம் தப்பா நினைக்காத, அங்க இருக்கும்போது நீ பேசிட்டு இருந்த விஷயம் லைட்டா கேட்டுச்சு, அவன் ஒண்ணுமே பண்ணல, அவன் கஷ்டப்படவே இல்லை, அவனுக்கு எதுக்கு நம்ம ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆன்சர் பண்ணாம, உனக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய ஷேர்ல இருந்து கூட ஒரு 10% உனக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், அதை பத்தி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டு நேரா கிளம்பி அந்த பான் ஷாப்க்கு வரான். யாருக்கும் தெரியாம உள்ள ஃபர்ஸ்ட் கால் பண்ணி பாக்குறான் ஹீரோயின் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் இல்ல, உள்ளுக்குள்ள ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனே ஷட்டர்லாம் ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போறான். போகும்போது மெட்டல் டிடெக்டரோட போறான். கோல்டு எங்க மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக. பார்த்தா அங்க யாரும் நின்னுகிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் கன்னோட நிக்கிறாங்க. இவன் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 7th எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த போலீஸ் இருக்காரு இல்லையா, போலீஸும் நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் பயங்கரமா பழகிருக்காங்க, லவ்லாம் பண்ணிருக்காங்க. இவருக்கு கொஞ்சம் பணம் கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸுடைய சீஃப் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட கொஞ்சம் காசு கடன் வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம இதுக்கப்புறமும் இந்த பொண்ணு கூட வாழணும் அப்படின்னா இந்த பொண்ணுடைய உயிருக்கு தான் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மாவை தனியா விட்டு போயிட்டு தற்கொலை எல்லாம் பண்ணிக்க ட்ரை பண்ணும்போது அப்ப அந்த சீஃபே வந்து புடிச்சு, நீ சாவாத, நீ கொடுக்க வேண்டிய காசுக்கு பதிலா வாழ்க்கை முழுக்க எனக்காக ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆளாவே இந்த போலீஸை மாத்தி வச்சிருக்காரு. இப்போ ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ரியல் டைம்ல ஹீரோயின் கன்னோட நிக்கும் போது அந்த பாய் ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறான். என்னமா என் மேலேயே கன்னை காமிக்கிற அப்படின்னும் போது, நீ இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் சொல்லிட்டான், நான் இந்த மாதிரி கோல்டு பார் தேடி வந்தேன், கம்போடியால இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிட்ட பேசிட்டேன், அவர்கிட்ட இந்த கோல்டு எல்லாம் கொடுத்தா காசு கொடுப்பாரு, நம்ம சந்தோஷமா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு. இங்க பாரு, இவ்வளவு காலமா நான் ஒரு மாய உலகத்துல நீ சொல்றது எல்லாமே உண்மை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வாழ்ந்திருக்கேன். இப்பதான் நான் அந்த மாய உலகத்தை விட்டு வெளியே வந்திருக்கேன். அந்த மாய உலகத்தை விட்டு வெளியே வரதுக்கான காரணமே நீ தான். உன்னை இதுக்கப்புறம் என்னால நம்பவே முடியாது. அந்த கோல்டு பார்ல இருந்து உனக்கு தேவையான ஷேர் மட்டும் தான் கொடுப்பேன். நீயும் நானும் இதுக்கப்புறம் சேர்ந்து வாழுவோம், சேர்ந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கூட காணாத அந்த ஷேர் இருக்கு இல்லையா, அந்த ஷேரே கூட நான் உனக்கு கொடுக்கணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். இப்ப இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல அவனும் பயந்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அடுத்து இந்த பாஸ் உடைய சீஃபை காமிக்கிறாங்க. இவர் ஒரு பெரிய அரசியல்வாதியை மீட் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய கோல்டு எல்லாம் மாட்டிச்சு, அதை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்கும்போது, நீ கவலையே படாத, ஒரு வாரம் டைம், அதுக்குள்ள அந்த கோல்டு பார் எல்லாமே கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிச்சு கொடுத்தா நீ எனக்கு அதை ஷேர் கொடுக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாஸையும் பாஸுடைய பார்ட்னர் கோவையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரையும் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அடியாள் இருக்கா பாத்தீங்களா, அவன் வந்து மீட் பண்றான். இதுக்கப்புறமும் என்னால அடியாளா ஒர்க் பண்ண முடியாது, நானும் குடும்பம் குட்டின்னு செட்டில் ஆகலான் இருக்கேன், நான் வேலையை விட்டு போறேன் அப்படின்னு. வேலையை விட்டு போனா பூவாக்கு என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பரவாயில்ல பாஸே, நான் வேற ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே போய் தொலை அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயினும் அடியாலும் மீட் பண்றாங்க. நேரா போயிட்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்றாரு இல்லையா, கார் கடை கூட வச்சிருக்காரு பாருங்க, அங்க போறாங்க. நீ வெளியவே வெயிட் பண்ணு, யாராவது வராங்களான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோல்டு பாரோட உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த காரு கடைக்காரன் மீட் பண்ணி, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், இந்த மாதிரி என்கிட்ட கோல்டுலாம் இருக்கு, அந்த கோல்டுலாம் எடுத்துட்டு வெளியூருக்கு போறேன், வெளிநாட்டுக்கே போறேன், அதுக்கு ஹெல்ப் பண்ணும், இப்போதைக்கு இதை அட்வான்ஸா வச்சுக்கோங்க, வேலை முடிஞ்சோடனே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 1 கிலோவான கோல்டு பாரை கொடுக்குறேன் அப்படின்னும் போது அவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்க தம்மா தூண்டு ஸ்கூலுக்கு போற பொண்ணு மாதிரி இருந்துட்டு இந்த பயவுல என்னென்ன வேலை பாக்குது பாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இதே டைம்ல அங்க அந்த பாஸ் வராரு. இப்ப உள்ளுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடியால் அங்கேயே ஒளிஞ்சிட்டு இந்த மாதிரி பாஸ் வரான்னு கால் பண்ணி சொல்ல, இந்த காரு கடைக்காரர் தான், நீ இங்கேயே ஒளிஞ்சுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கபோர்டுக்குள்ள ஒளிய வைக்கிறாரு. இப்போ பாஸ் வராரு. வந்து மிரட்டி கேட்கும் போது, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் தான் எல்லாமே சொல்லிட்டேன் இல்லையா அப்படின்னும் போது, ஒழுங்கா உண்மையை சொல்லு, ஃபேக் ஐடி கொடுத்து தான் காரை வாங்கிட்டு போயிருக்காங்க, போலீஸ்காரன் எல்லாமே கால் பண்ணி சொல்லிட்டான், ஐடி கார்டை பார்த்தாலே யாரு இந்த மாதிரி வாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்துட்டு அவ்வளோ மொக்கையான ஆள்லாம் கிடையாது, ஒழுங்கா சொல்லி இல்ல காதை அறுத்துருவான்னு கொஞ்சம் கொஞ்சமா காதை கட் பண்ண. அப்ப கூட இவன் உண்மையே சொல்ல மாட்டான். இதே டைம்ல இந்த பாஸுடைய சீஃபுடைய அடியாட்களும் வந்துட்டாங்க. இங்க இந்த பாஸ் வந்துட்டு தனியா தான் வந்திருப்பான். இங்க என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதே டைம்ல அந்த கார் கடைக்காரர் இருக்கா இல்லையா, நான் எல்லா டீடைலும் கொடுத்துட்றேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாசத்துல 2 பேரு இல்லீகலா ஃபேக் ஐடி எல்லாம் கொடுத்துட்டு என்கிட்ட கார் வாங்கிட்டு போனாங்க, இதுதான் அவங்க டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா இருந்தா கொடுக்குறானா பொய்யா இருந்தா கொடுக்குறானா அப்படின்னா தெரியல, நான் கொடுக்குறான். அந்த சீஃப் கிட்ட கொடுக்காத, என் கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் புடுங்க ட்ரை பண்றான். இப்போ பாஸுக்கும் அங்க வந்து அந்த சீஃபுடைய டீமுக்கும் சம சண்டை. பாஸ்
பாஸ் சாதாரண ஆளே கிடையாது மக்களே. தக்காளி வெறித்தனமா சண்டை போடுறான், மாத்தி சண்டை போடுறாங்க. சண்டையோடைய முடிவுல ஒரு அடியாள் அந்த சீஃப் உடைய அடியாலையே கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். இதுக்கப்புறம் தான் இங்க அந்த போலீஸ் வராரு. இப்போ இங்க இருந்து ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கும், ஆல்மோஸ்ட் இறந்தே போயிருப்பாரு. அவரை வந்துட்டு தூக்கிட்டு போறாங்க. இங்க இருந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அந்த அடியாள் உள்ளுக்குள்ள வரா. நம்ம ஹீரோயினியும் நீ இப்போ சேஃபா இருக்க, வெளியே வாமா அப்படின்னு சொல்லிட்டு திறந்து விட இவங்க காதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இங்க பாரு, நான் சொல்றதுனால தப்பா நினைக்காத, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கோல்டு வேணும். ஏன்னா உனக்காக நான் காதெல்லாம் அறுபட்டிருக்கேன். நான் காசுக்கு ஆசைப்படுறவன் இல்ல வந்துட்டு நம்பிக்கை இல்லாதவன் அப்படின்னா உயிருக்கு பயந்துட்டு கண்டிப்பா வந்தவங்க கிட்ட போட்டு கொடுத்துருப்பேன். போட்டு கொடுக்கல அப்படின்னாலே நீ என்ன நம்பலாம். எக்ஸ்ட்ரா மட்டும் கொஞ்சம் கோல்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் கண்டிப்பா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. நாங்க வெளியூருக்கு போறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுங்கன்னு கிளம்பிட்டாங்க. அடுத்து அந்த சீஃபையும் சீஃபுடைய அடியாட்களையும் காமிக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அடியால தான் அந்த பாஸ் வந்து கொலை பண்ணிட்டான். அந்த பாஸை எக்காரணத்தை கொண்டும் உடவே கூடாது, அவனை எங்க பார்த்தாலும் தூக்கிட்டு வாங்க. இன்னொன்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனையும் பிடிச்சி தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை அமுச்சு விடுறான். போலீஸ் கிட்டையும் சேம் நீயும் போயிட்டு அதே வேலையை பாருன்னு அமுச்சு விடுறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. பாஸ் இங்க இருந்து தப்பிச்சு போனாரு பாத்தீங்களா, இவரு நேரா தன்னுடைய வீட்டுக்கே போறாரு. அங்க இருக்காரு கோ பார்ட்னர். டே இந்த மாதிரி அந்த சைக்கோ கிட்ட சண்டை போட்டு இங்க வந்து கேஷுவலா உட்கார்ந்துகிட்டு இருக்க, உனக்கு பயமே இல்லையான்னு கேட்கும் போது பயந்தா என்னடா பண்ண முடியும், எனக்கு போறதுக்கு வேற இடமே கிடையாது, அதான் என் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலா யாரோ கூட இருந்துட்டு ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அந்த கார் கடைக்காரன் ஒரு பொண்ணுடைய டீடைல் கொடுத்தான் இல்லையா, அந்த பொண்ணை வந்துட்டு போன வருஷம் நான் தான் ஒரு காசு கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிட்டு அவருடைய ஐடி கார்டு எல்லாமே நான் தான் கொண்டு வந்து வச்சிருந்தேன். இங்க வந்து தேடி பார்க்கும்போது அந்த ஐடி கார்டை காணும். இந்த ஐடி கார்டை நம்ம கிட்ட காணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஒர்க் பண்ற யாரோ தான் அந்த ஐடி கார்டை கொடுத்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாரா இருப்பா, அந்த கருப்பாடு யாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அடியாள் இருக்கான் இல்லையா, அவன் ஞாபகம் வருது. திடீர்னு இவன் வந்துட்டு வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். சோ இந்த பயவுல தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இந்த பயவுலைய முதல்ல தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த போலீஸை காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய அம்மாவுக்கு ஆபரேஷன் நடக்க போது அதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு கால் பண்ணி மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் கிளம்பி போயிட்டு மீட் பண்றாங்க. இந்த மாதிரி எனக்கு கேன்சர் இருக்கு, அதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண போறாங்க. இந்த ஆபரேஷன் நல்லபடியா நடக்கலாம், நடக்காமையும் போலாம். நீ வந்துட்டு கொஞ்சம் கூட இருக்கியா, எனக்கு குளிக்கணும் போல இருக்கு, குளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்கும் போது கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவரு ஹெல்ப் பண்றாரு. ஹெல்ப் பண்ணும்போது உடம்பு முழுக்க ஒரே காயமா இருக்கு, எந்த மிருகத்துக்குள்ள நீ வாழ்ந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்ன தனியா தவிக்க விட்டு போனதுக்கு அப்புறமா நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன், குழந்தைய வச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம ஒரு பான் ஷாப் ஓனர் தான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் நான் சாவர கண்டிஷன்ல இருக்கேன், இதுக்கப்புறமும் உண்மையை சொல்ல அப்படின்னா வேலைக்கு ஆகாது. நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, என் பொண்ணு அந்த பொண்ணு உனக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்ல அடியே என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா நீயும் நானும் ஒரு வருஷம் ஒன்னா வாழ்ந்தோம் இல்லையா, அது மூலியமா உருவான குழந்தை தான் அது, நீ என்னை விட்டு போயிட்ட, அதுக்கப்புறமேட்டுக்காதான் இந்த மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற விஷயத்தையே கண்டுபிடிச்சேன். உன் மூலியமா உருவான பிறந்த குழந்தை தான் அவ வேற யாரும் கிடையாது, உன்னுடைய பொண்ணு தான். இப்ப ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு அப்பாவா நீ ஹெல்ப் பண்ணு, உன்னால என்ன உதவி பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா ஆபரேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆபரேஷன் முடியுது. இப்போ ஆன்டி ஹீரோயினுக்கு கால் பண்ணி அம்மாக்கு ஆபரேஷன் முடிஞ்சு போச்சு, ஆனா ஆபரேஷன் வந்துட்டு ஃபெயிலா போச்சு, அம்மா வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, டாக்டரே சொல்லிட்டாங்க எதுவுமே பண்ண முடியாது, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வா அப்படின்னு ஹீரோயினும் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அம்மா நீ கவலையே படாத, நான் உன்ன மாதிரி ஒரு கேவலமானவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில இந்த மாதிரி நாசமாலாம் போல, அவனை விட்டேன், அவனை கழட்டி விட்டேன், என்கிட்ட கொஞ்சம் கோல்டுலாம் இருக்கு, இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வெளிநாடு போயிட்டு செட்டில் ஆயிடலாம், நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன், டெய்லி உன் கூடவே வாழ்றேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்த விஷயத்த பார்த்தோன்னே போலீஸ்காரு உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 8வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள அம்மாட்ட பேசிட்டு இருக்காங்க. உள்ள இந்த போலீஸ் மைக் செட் பண்ணி வெளியேந்து எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அப்பா மட்டும் இருந்திருந்தாரு அப்படின்னா வாழ்க்கையில நம்ம கஷ்டமே பட்டிருக்க மாட்டோம், ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருப்போம் அப்படின்னும் போது அப்ப கூட அம்மா வந்துட்டு தன்னுடைய புருஷன் அந்த போலீஸை விட்டு கொடுக்காம அப்பா ரொம்ப நல்லவரு, நான் குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும் போது என்ன கைத்தாங்களா இல்ல அப்படியே அலைக்கா தூக்கிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பேசி பழகி லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீ உருவான, அவருக்கு அந்த டைம்ல என்ன பிரச்சனையோ தெரியல, என்னை விட்டு போயிட்டாரு, ஆனா மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லும் போது இதையெல்லாம் கேட்ட ஹீரோயின் சரிமா உடம்பு பார்த்துக்கோ சீக்கிரமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஓடி வந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் உள்ளுக்குள்ள வந்து ஹீரோயின் எல்லாம் பிடிக்காம அந்த மைக் செட் பண்ணது மூலியமா எல்லாமே கேட்டுட்டு இருந்திருப்பாரு. ஹீரோயின் வெளியே போனோன்னு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு.
இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த அடியால காமிக்கிறாங்க. இவன்கிட்ட இருக்க கோல்டை கொண்டு போயிட்டு எங்கேயோ சேல் பண்றான். சேல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப அந்த வாங்கினார் பாத்தீங்களா, அவரு பாஸுக்கு தெரிஞ்சவர் போல. அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னுடைய அடியால் வந்துட்டு இங்க கோல்டை சேல் பண்ணிட்டு போறான் அப்படின்னும் போது அவரு கடுப்பாயிட்டு ஆட்களோட தேடி வந்துகிட்டு இருக்காரு. இதே டைம்ல இவன் அந்த கோல்டை வித்துட்டு காசோட சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது கூட ஒர்க் பண்ணவன் கால் பண்றான். நீ தான் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கியா, நீ தான் கொலை பண்ண பொண்ணுடைய ஐடி கார்டெல்லாம் கொண்டு போனியா, நான் உனக்கு வார்ன் பண்றேன், அந்த கோல்டு இருந்துச்சு அப்படின்னா கொண்டு வந்து கொடுத்துட்டு நீயா சரண்டர் ஆயிடு, இல்லனா உனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னும் போது யோ நீ என்னையா பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் எப்பயோ அங்கிருந்து வேலையை விட்டு வந்துட்டேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட ஓடி போயிட்டு காருக்குள்ள ஏறி கோல்ட்லாம் இருக்கா காசுலாம் இருக்கான்னு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு போறாரு பாத்தீங்களா. இவரை போலீஸ்னே சொல்ல முடியாது, அப்பான்னு கூட சொல்லலாம், இல்ல போலீஸ்னே கண்டினியூ பண்றேன். இவரு ஹீரோயினை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டு வண்டியை நிப்பாட்டி எனக்கு எல்லாமே தெரியும், நீ வந்துட்டு கோல்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்க, இந்த கோல்டோட உன்னை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவ்வளவுதான், சீஃப் உன்னை கொலையே பண்றான், உன்னுடைய நல்லதுக்காக சொல்றேன், எல்லாமே என்கிட்ட கொடு, நான் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு இந்த உதவிக்கு கண்டிப்பா எனக்கு கொஞ்சமா கோல்டு கிடைக்கும், அதை நான் கொண்டு வந்து உன்கிட்ட கொடுக்குறேன், அதை வச்சு வாழ்ந்துக்கலாம், நான் சொல்றது உனக்கு ஃபைனல் வார்னிங் அப்படின்னு. நம்ம ஹீரோயின்கா ஒண்ணுமே புரியல, தலையும் புரியல காலம் புரியல, இவரு யாருன்னே தெரியல. யோ யார் நீ பாட்டுன்னு வந்த லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, அந்த பக்கமா நவுந்து போயா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சு மிரட்டிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இதே டைம்ல நமக்கு அந்த அடியால காமிக்கிறாங்க. அடியாளுக்கு ஹீரோயின் கால் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் என்ன தேடி வந்துட்டாங்க, எனக்கு உதவி வேணும், நீயும் நானும் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆக்சுவலா ஹீரோயின் இவனுக்கான ஷேரை கொடுத்து நீ தனியா போல அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இப்ப மறுபடியும் கால் பண்றாங்க. சரி ஓகே நைட்டு மீட் பண்ணலாம், இந்த ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி போறான். நம்ம ஹீரோயின் வந்துகிட்டு இருக்காங்க. இவனை வந்துட்டு அந்த பாஸோடைய ஆட்கள்லாம் பார்த்துட்டு விரட்ட ஆரம்பிக்கும் போது இவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பாஸோடைய ஆட்கள் கிட்ட நான் ஆல்மோஸ்ட் மாட்டிக்கிட்டேன், ஓடிட்டு இருக்கேன், நீங்க வராத, காரை விட்டு கூட இறங்காத, அப்படியே ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடுறான். ஓடி ஒரு மாடி மேல ஒரு பில்டிங் மாதிரி இருக்கு, மாடி மேல போயிட்டு உட்காடுறான். அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டான், கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. அப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ணி புலம்பிட்டு இருக்கான். இந்த மாதிரி எனக்கு நான் மாட்டிக்கிட்டேன், அவ்வளவுதான், இது வந்துட்டு ஒரு வழி பாதை மாதிரி, திரும்பிலாம் போக முடியாது, சின்ன வயசுல ரொம்ப நல்லவனதா இருந்தேன் நீ சொன்ன மாதிரி, அதுக்கப்புறமா என்னுடைய வாழ்க்கை நாசமா போச்சு அப்படின்லாம் புலம்பிட்டு இருக்கான். டே என்னடா சொல்ற, அவ்வளவுதானா, என்னாச்சு மாட்டிக்கிட்டியான்னு கேட்கும் போது ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா, மாட்டிக்கிட்டான். அடுத்து நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணி வர சொல்றாங்க. ஒரு ஸ்பாட்ல வெயிட் பண்றாங்க. அவனும் வரான். வந்தவனே ஹக் பண்ணிட்டு நீ ஏமா இந்த மாதிரி தப்பான முடிவுலாம் எடுக்கிற, நீயும் நானும் மறுபடியும் சேர்ந்து வாழலாம், நீயும் நானும் ஒரு குடும்பமா இருக்கலாம், நீ திரும்ப எனக்கு வேணும் அப்படின்லாம் கேட்கும் போது டேய் பிக்காலி பையல, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், இந்த ஷேரை கூட உனக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு தான் பார்த்தேன், உன் மூலயமா இந்த கோல்டு கிடைச்சதுனாலையும் இன்னொன்னு என் கொஞ்ச நாள் என் வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்கிட்டதுனாலையும் நீ ஏமாத்தின, ஆனாலும் கொஞ்ச நாள் நான் சந்தோஷமா இருந்தேன், அதுக்காக தான் கொடுக்குறேன், ஒழுங்கா எடுத்துக்கிட்டு ஓடி போட அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது அடியால காமிக்கிறாங்க. அடியால டார்ச்சர் பண்ணி பாஸ் விசாரிக்கிறாரு. எந்த பொண்ணுக்கு நீ ஹெல்ப் பண்ண, இந்த பொண்ணா பாரு இந்த பொண்ணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டுக்கு எல்லா போட்டோவையும் காமிக்கிறாரு, ஹீரோயின் போட்டோவையும் காமிக்கிறாரு. இவன் பார்த்தவன் இல்ல அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் கோல்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க, அதான் கொஞ்சம் கோல்டுக்கு ஆசைப்பட்டு நான் எடுத்து கொடுத்தேன், மத்தபடி எந்த ஹெல்ப்பும் பண்ணவே இல்லை, அவங்க யாரு என்னன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்றான். சரி இதுக்கப்புறம் வேலைக்காவது இவனை கொலை பண்றங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஊசிலாம் போட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுடைய அப்பா போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் மூலியமா பாஸ் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு எங்க போறாரு வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா இந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அம்மா மூலியமா மிரட்டினா கண்டிப்பா பொண்ணு வரும், பொண்ணை வச்சு அந்த கோல்ட்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஐடியா கொடுக்குறாங்க. அந்த கூட ஒர்க் பண்ற போலீஸ் ஐடியா கொடுக்க இவர் உடனே கிளம்பிட்டாரு. அதனாலதான் இவன் உதவி இதுக்கப்புறமா தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ண சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த பையன் அவ்வளவுதான் சாக போற கண்டிஷன். பழைய விஷயம்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், ஹீரோயின் கூட விளையாடினது அந்த விஷயம்லாம். அப்ப யாரோ காரை கொண்டு வந்து இந்த இதுல ஷெட் மாதிரி இருக்கு, அந்த ஷெட்ல அடிச்சு தூக்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். கெத்தா அப்படியே சிங்கப்பெண் மாதிரி வந்தாங்க. அங்க இருக்கிறவங்களை எல்லாரையும் ஷூட் பண்றாங்க. இவனை காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போற வழியில வண்டி வந்துட்டு பிரேக் டவுன் ஆகி நின்று போச்சு. இப்போ இந்த பாஸ் இருக்கான் பாத்தீங்களா, இவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க அம்மா ஏற்கனவே உடம்புக்கு முடியாதவங்க மயக்கத்துல இருக்காங்க. அவங்க போன்ல இருந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி உன்னுடைய அம்மா உனக்கு உயிரோட வேணும் அப்படின்னா அந்த கோல்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவங்க பயத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்போ இவன் பேசின எல்லாமே மைக் செட் பண்ண போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு பாஸ் எங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக இந்த போலீஸ்காரன் என்ன நம்மள ஃபாலோ பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு பாஸும் பார்த்துட்டு அவருக்கே கால் பண்ணி செல்லம் நீ ஏன் செல்லம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல பாஸ் வந்துட்டு அதாவது சீஃப் வந்துட்டு ஒரு வேலையை பார்க்க சொன்னாரு, அதான் பின்னாடி வந்தேன் அப்படின்னு. ஓ அப்படின்னா இப்போ நீ எனக்கே துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ரிவர்ஸ்ல கொண்டு போயிட்டு அந்த போலீஸுடைய வண்டியில அடிச்சு தூக்க அங்க இருக்க கம்பிலாம் அப்படியே செமையா குத்துது. அவ்வளவுதான் மனுஷன் செத்தே போயிட்டான் போல. பாஸ் இங்க இருந்து கிளம்பிட்டான். கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த
போலீஸோடைய கை ஆடுது, அதாவது மனுஷன் சாகல, உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த போலீஸை யாரோ காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு அம்மா எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. யாருன்னா அந்த போட்டு கொடுத்த போலீஸ். ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு வேற வழி கிடையாது, ஏற்கனவே அப்பாவுக்கு உடம்புக்கு முடியல, அவரை தூக்கி வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான், அதனால தான் வேற வழி இல்லாம நீங்க என்ன பண்றீங்களோ அதை போட்டு கொடுத்தேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. சரி ஓகே, இதுக்கப்புறமாச்சு ஹெல்ப் பண்ணாம இரு, அவன் வந்துட்டு யாரை வேணா கொலை பண்ணுவான், பல வருஷமா சுத்திக்கிட்டு இருக்கேன், என்னையே கொலை பண்ண பார்த்தவன், நீ உசாராயிரு, உனக்கு காசு தேவை அப்படின்னு சொன்னலையா, எனக்கு இந்த ப்ராஜெக்டை முடிச்சா கொஞ்சம் கோல்டு கிடைக்கும், அந்த கோல்டை உனக்கு கொடுக்குறேன், நீ அப்பாவை பத்திரமா பாத்துக்கோ, இதுக்கப்புறம் எப்ப அந்த பாஸ் கால் பண்ணாலும் ஏதாவது சொல்லி திசை திருப்ப ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்புறாரு. கிளம்பி நேரா அம்மாவை பார்க்கலான்னு போறாரு. இதே டைம்ல ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க கிளீன் பண்ணும்போது அந்த மைக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன மைக் யாரோ செட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி ஃப்ளஷ் பண்ணிட்டாங்க. இப்போ கரெக்டாக போலீஸ் வராரு. வந்தவர் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இப்போ கூட நான் மறுபடியும் சொல்கிறேன், இது உனக்கு ஃபைனல் வார்னிங், ஒழுங்கு மரியாதையாக அந்த கோல்டை மட்டும் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக நான் உயிரையே காப்பாற்றுறேன், உங்களுக்கு தேவையான ஷேரும் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. இப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த அடியாளு ஃபோனை கட் பண்ணிட்டான். இது கொஞ்சம் நல்ல ஐடியாவாக தெரியுது. அந்த பாஸ் சீஃப்லாம் இருக்கானுங்க இல்லையா, இவனுங்க மோசமான ஆளுங்க, எப்போ வேணால் நம்மளை கொலை பண்ண வாய்ப்பு இருக்குது, நம்ம வந்துட்டு திருப்பி கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, டேய் எப்படா கொடுக்க முடியும், ஏற்கனவே பாதி செலவு பண்ணிட்டோம், காரு பைக்கு அது இதுன்னு வாங்கி, இது மட்டும் இல்லாம என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு வேற நான் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஷேரை கொடுத்துட்டேன், இப்ப இதை மட்டும் கொண்டு போயிட்டு கொடுத்தா தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது எதுவுமே இல்லாம இது இருக்கிறதுனாலதான் அங்க எங்கன்னு சுத்தணும், சந்தோஷமா இருக்கும், காசுக்கு பிரச்சனையே கிடையாது, ஒருவேளை கோல்டு எல்லாமே அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பிச்சைக்காரங்களா முன்னாடி வாழ்ந்த அதே வாழ்க்கையை வாழ்ற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 9வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் என்ன யோசிச்சாங்க அப்படின்னு தெரியல, நான் போயிட்டு போலீஸை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஏதோ பிளானோட கிளம்புறாங்க. அடியாளு போகும்போது கன்னை கொடுத்து அனுப்பிச்சுடுறான், நீ பார்த்து பத்திரமா போ, ஏதாவது தேவைப்பட்டா கண்டிப்பா கன்னை யூஸ் பண்ணு, உனக்கு உயிர் தான் முக்கியம், பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட இவங்க கிளம்பி அந்த மைனு கிட்ட போயிட்டு போலீஸை மீட் பண்றாங்க. போலீஸ் ஹீரோயினை ஹேண்ட் கஃப்லாம் போட்டு லாக் பண்ணிட்டு எந்த ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிட்டு போறாரு. மைன்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க. இப்போ மைனுக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழியிலேயே ஹீரோயின் எல்லாமே சொல்றாங்க, இந்த மாதிரி கோல்டு கொஞ்சம் எடுத்து செலவு பண்ணிட்டேன், அம்மாவுடைய ஆப்ரேஷன், காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா செலவு பண்ணிட்டேன், நிறைய கடன்லாம் வாங்கினேன், கடன்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படியே செலவு பண்ணியிருந்தா கூட மிஞ்சி போனா என்ன ஒரு 10 கிலோ செலவு பண்ணிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி மைனுக்கு போக இவரு கை கால் கட்ட அவுத்து விடுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, எனக்காக இவ்வளவு உதவி செய்றீங்களே, நீங்க யாருன்னு கேட்கும் போது உன்னுடைய அம்மாவுடைய பழைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாரு. இப்போ கை கால் கட்ட அவுத்து விட்ட உடனே நம்ம ஹீரோயின் கண்ணை தூக்கி காமிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த போட்டு குத்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு அங்க வந்து ஹீரோயின் அடிச்சு மட்டை பண்ணிட்டு கண்ணை புடிங்கிட்டாரு. அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது இங்க கோல்டும் கிடையாது ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, கோல்டு எங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஹீரோயின் அடிக்கும் போது அப்ப இந்த போலீஸ்க்கு கடுப்பு, ஏன்டா அவளை போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவும் போலீஸும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அந்த டைம்ல அங்க அடியாள் வரான், பின்னாடி பக்கமா இருந்து அடிச்சு தள்ளி விட அந்த இன்னொரு போலீஸுடைய மண்டையில செமையா காயம்பட்டு மனுஷன் ஸ்பாட் அவுட், ஐயோ இறந்தே போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸுக்கு கடுப்பாயிட்டு ஷூட் பண்ணலாம் பாக்குறாரு. அதுக்கப்புறமா சரி ஓகே வாங்க இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அந்த அடியாளை மட்டும் போ சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு. இதே டைம்ல அந்த பாஸோடைய சீஃப் ஸ்பாட்டுக்கு வராரு. இந்த மைன்குள்ள வந்து பார்க்கும்போது போலீஸையும் காணும், கோல்டையும் காணும், எதையும் காணும், என்ன இருந்தாலும் கால் பண்ணி வர சொல்லிட்டு எங்க போனான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அங்க கார்லாம் நிக்கும் சில காரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயினை போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டு போயிட்டு விசாரிக்கிறாரு. இங்க பாரு கோல்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க இருக்குன்னே தெரியாது, ஏன்னா நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. ஏமா எவ்வளவுமா செலவு பண்ண முடியும், அப்படியே நீ செலவு பண்ணா கூட எவ்வளவு செலவு பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் கொடுத்துட்டேன், செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட கோல்டு இல்ல, அதான் உங்ககிட்ட கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவரு கடைசியா பார்த்திருப்பாரு, ஹீரோனுடைய கார்ல பார்த்திருப்பாரு, நிறைய கோல்டு இருந்திருக்கும். ஆனா இப்ப இவங்க போய் சொல்றாங்க, அது அவருக்கும் நல்லாவே தெரியுது. இதே டைம்ல அடியாள் கால் பண்றான், போன் இங்கதான் இருக்கு. இந்த போலீஸை எடுத்து பேச ஆரம்பிக்கும் போது அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவளை ஒழுங்கா வெளியே விடுங்க அப்படின்னும் போது, டேய் உன்னை கொலை பண்றவன்டா, போனை வைடா அப்படின்னும் போது, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னா நான் உன்னையே கொலை பண்றவன்னு மிரட்டிட்டு போனை கட் பண்றான் அடியாளு. நம்ம ஹீரோயினை எவ்வளவுதான் விசாரிச்சாலும் என்னதான் கேட்டாலும் அவங்க வாயை திறக்கிற மாதிரியே இல்ல, திறந்தாலும் போய் மட்டும்தான் சொல்றாங்க. அடுத்து இந்த போலீஸ் நேரா போயிட்டு பாஸுடைய சீஃபை மீட் பண்ணி இந்த மாதிரி நான் உள்ளுக்குள்ள போன மைன்குள்ள போகும்போது அப்ப அந்த பாஸும் பாஸுடைய ஆட்களும் வந்து சண்டை போட்டு அந்த கோல்டு எல்லாமே ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அவன் கொண்டு போயிட்டானா, சரி ஓகே அவன் கொண்டு போனா ஈஸியா வாங்க முடியும், என்கிட்ட போலீஸ் படையே இருக்கு, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாஸ் வந்துட்டு ஒரு மொட்டை பையன், இவனுக்கு வந்துட்டு குடும்பம் குட்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு ஏன் ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ போலீஸுக்கு
ஹீரோயினுக்கு மைண்டுக்குள்ள ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதை கேட்கவும் செய்யறாரு. நீங்க வந்துட்டு உங்க கூடவே இருக்கக்கூடிய அந்த பாஸ் பையில கூட நம்ப மாட்டீங்க, என்ன எப்படி நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு உடம்புக்கு முடியாம அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்லையா, மேபி நீ எனக்கு துரோகம் பண்ற அப்படின்னா அவளுடைய கதை முடிஞ்சு போயிடும் இல்லையா, அந்த மாதிரி நீ பயப்படுவ இல்லையா அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரியே பேச, இதை கேட்டோடனே போலீஸ்க்கே ஒரு மாதிரி இருக்கு. இங்க இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனா அம்மாவால முடியவே இல்லை, அப்படியே சாகர தருவாய் பேச ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பொண்ணு நல்லா இருக்கா, இந்த மாதிரி பத்திரமா ஸ்டேஷன்ல வச்சிருக்கேன் அப்படின்னு, அவளை பத்திரமா பாத்துக்கோங்க, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் வாழட்டும், விட்டுருங்க, நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன் மிஸ் பண்றேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இறந்து போறாங்க. இவர் ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிட்டாரு. இப்போ இதுக்கப்புறமா இங்க இருந்து கிளம்பி அந்த பாஸோடைய கோ பார்ட்னர் கோ இருக்கா பாத்தீங்களா, அவனை போயிட்டு மீட் பண்ணி செமையா புலம்புறாரு. இந்த மாதிரி என்னுடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க இறந்து போயிட்டாங்க, எவ்வளவு நாளா அவங்கள வச்சுதான் என்னையும் ஹீரோயினையும் இவங்க எல்லாரும் மிரட்டிட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா மட்டும்தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அவனுக்கே தெரியாம அங்க ஒரு பக் செட் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா சீஃப் போயிட்டு அந்த கம்போடியன் கேங்க மீட் பண்றாரு. கோல்டு இவங்களுக்கு சொந்தமான கோல்டு தான், கம்போடியால இருந்து இங்க கடத்தி சேல் பண்ணி அதுல பங்கு போட்டுப்பாங்க. அதுல ஹெல்ப் பண்ற ஆள் தான் இந்த சீஃப். இப்போ உட்காந்து மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கும் போது அப்ப இந்த போலீஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, கம்போடியன் கேங்க சேர்ந்தவங்களாம் அங்க கோல்ட் விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்டயே போயிட்டு இந்த சீஃப் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, அந்த கோல்டு எல்லாத்தையும் ஆட்டைய போட பாக்குறான், இந்த ஒரு கவர்னர் கூட சேர்ந்துட்டு அந்த கோல்டை வச்சு ஒரு பெரிய மாளிகையை கட்ட ட்ரை பண்றாங்க, புதுசா இந்த ஹோட்டல் பிசினஸ்லாம் ஆரம்பிக்கலாம்னு பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது கூட இருக்கவனே போட்டு கொடுக்குறான் அப்படின்னா உண்மையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் கிட்ட போயிட்டு கோல்டுலாம் எங்க, ஒழுங்கா அந்த கேஷ் கட்டியும் கோல்டையும் பார்க்கணும், கூட்டிட்டு போயிட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 அடியாட்களை அமுச்சோட சீஃபும் சரி ஓகே கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோ பார்ட்னர் இருக்கான் இல்லையா அவங்க கூட சேர்த்து அமுச்சோட இவங்க போறாங்க போயிட்டே இருக்காங்க. அவங்களுக்கே டவுட், போற வழியில ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதிக்கு போனதுக்கு அப்புறமா 2 பேர்ல ஒருத்தரை ஈஸியா கொலை பண்ணிட்டாங்க. ஆனா இன்னொருத்தருக்காம பாருங்க சரியான ஆளு, எல்லாரையும் அடிக்கிறான், எல்லாரையும் கொலை பண்றான். கடைசியா இந்த கோ பார்ட்னரை பார்த்து, பாரு கோல்டு எல்லாமே எங்களுக்கு சொந்தமானது, ஒழுங்கு மரியாதையா அந்த கோல்டு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லல அப்படின்னா, கோல்ட ஒப்படைக்கல அப்படின்னா உங்க எல்லாரும் கதையும் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான், நடந்தே போறான். இப்போ அந்த கோ ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த பார்ட்னர் பாஸ் இருக்கான் இல்லையா அவன் கால் பண்ணுறான். கால் பண்ணி முதல்ல பாய் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம அடியாள் இருக்கான் இல்லையா அவனையும் கண்டுபிடிக்கணும், அவன் வித்து தான் மாட்டிக்கிட்டான். ரெண்டாவது பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு புது ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிட்டு என்கிட்ட நிறைய கோல்டு இருக்குது அதை சேல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பேசிட்டு வந்திருக்கான். அவன் நாளைக்கு போயிட்டு விற்க நிறைய வாய்ப்பு இருக்குது, அவனை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்க. இது எல்லாமே பக் செட் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா. நம்ம போலீஸ் கேட்டாரு, போலீஸ் கேட்டு ஹீரோயினை வந்து பார்த்து நீ கிளம்புமா, நீ வந்துட்டு ஃப்ரீயாக போ, பார்த்து பத்திரமாரு, அந்த சீஃப் மத்த எல்லாருமே ஒன்னு தேடிட்டு இருக்காங்க, பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கன் எல்லாம் கொடுத்து அமிச்சோட நம்ம ஹீரோயின் போறாங்க. போறதுக்கு முன்னாடி 2 கோல்டு பாரை தூக்கி போட்டு போறாங்க, அம்மாவுடைய ஆபரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நீங்களும் வச்சுக்கோங்க, அம்மாவையும் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அம்மா இறந்து போன விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. இப்போ இந்த போலீஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, இவரு அந்த கோக்கு கால் பண்ணி அந்த பாய் ஃப்ரெண்டு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இதை உன்னுடைய பார்ட்னர் கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் இருக்காரு இல்லையா அவருக்கும் கால் பண்ணி, இந்த பாய் ஃப்ரெண்டு நாளைக்கு அந்த நகை கடைக்கு வந்து நகையை சேல் பண்ண போறானா, கோல்ட சேல் பண்ண போறானா, அங்க போனா பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ நமக்கு அடியால காமிக்கிறாங்க. இவன் வந்துட்டு பாதி கோல்டு பாரை சேல் பண்ணிட்டு இருப்பான், மிச்ச பாதியை அந்த பான் ஷாப்லயே வச்சிருக்கான். யாருக்கும் தெரியாம அங்க போயிட்டு எடுக்கலான்னு போனா அந்த பான் ஷாப் வாசல்லையே சீஃபுடைய ஆட்கள்லாம் நிக்கிறாங்க. எப்படியோ அதெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ள போயிட்டான். உள்ளுக்குள்ள போயிட்டு எங்க வச்சானோ அங்க தோண்டி தொலாவிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான். டே யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி நான் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு, கோல்டு மத்த எல்லாத்துக்கும் நான் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், சேல் பண்ண கூட நான் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் ஒத்துக்கவே மாட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவனை பார்த்ததே கிடையாது, மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. சண்டையோடைய முடிவுல இந்த பாய் ஃப்ரெண்டு அடியால ஷூட் பண்றான்னு காமிச்சு இந்த 9வது எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ லாஸ்ட் எபிசோட் மக்களே, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பான் ஷாப் போறாங்க. அங்க வந்தா அடியாளு அடிபட்டு கீழே மயக்கத்துல விழுந்து கிடக்குறான். எழுப்புனா எனக்கு எதுவுமே ஆகலையா, அவன் ஷூட் பண்ணானே, ஷூட் பட்டு இங்க இருந்து கோல்டு எல்லாம் கொண்டு போனானே அப்படின்னும் போது, டே என்னடா சொல்ற, உண்மையிலேயே கோல்டு எல்லாம் கொண்டு போயிட்டானா, உண்மையிலேயே அவனை ஷூட் பண்ணானா, நீ சொல்றது எதுவுமே நம்ப முடியவே இல்லையே அப்படின்னு, சத்தியமா இது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லும் போது, சரி வெளியே வந்துட்டு அந்த பாசுடைய அடியாட்கள்லாம் இருக்காங்க, நம்ம முதல்ல தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இதே டைம்ல பாய் ஃப்ரெண்டு இங்க இருந்து ஆட்டையை போட கோல்டு எல்லாம் கொண்டுட்டு அந்த கேட்டு வச்ச கடையில சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்க பாசும் பாசுடைய கோ பார்ட்னரும் வராங்க. வந்தவங்க இவனை பிடிச்சி அடிச்சு உட்கார வச்சு விசாரிக்கும் போது, அந்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டா, ஹீரோயின் தான் ஏமாத்தி கோல்டு எல்லாமே ஆட்டையை போட்டுட்டு போயிட்டா அப்படின்னும் போது, இப்போ பாஸ் ஹீரோயினுக்கு கால் பண்றான், உனக்கு வந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்டு உயிரோட வேணும் அப்படின்னா கோல்டு
கோல்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு அவனை கூட்டிட்டு போ இல்லனா கொலை பண்றவன் அப்படின்னும் போது இவங்களுக்கு மனசே கேட்கல. இங்க இருந்து கிளம்புறாங்க, காப்பாத்த ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாளோட கிளம்புறாங்க. அந்த பக்கம் அதுக்குள்ள பாஸ் வந்துட்டு போன்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இவன் வந்துட்டு அந்த கோல்டை இதுக்கு முன்னாடியே சேல் பண்ணிருக்கான். சேல் பண்ணிட்டு காசும் போட்டு விட்டுருக்கான் நம்ம ஹீரோயினுக்கு. நம்ம ஹீரோயினும் தேங்க்யூன்லாம் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் சேர்ந்துட்டு ஏதாவது கூட்டு களவாணி வேலை பாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாஸுக்கு சரியான டவுட். இப்ப ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோயினும் அடியாலும் போயிட்டாங்க. நீ வெளியவே வெயிட் பண்ணு, நான் மட்டும் உள்ளுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அங்க போலீஸ் வராது. யோ இங்க என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி கோல்டு எல்லாமே அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஆட்டையை போட்டு கொண்டு வந்துட்டான், அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம், பாஸ்கிட்டையும் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல, டே பான் ஷாப்ல தான் கோல்டே கிடையாது, நானே முன்னாடி போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன், அந்த பொண்ணு கோல்டை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா, அது எங்கன்னா தெரியல அப்படின்னு இவனும் யோசிக்கிறான். ஆமால பான் ஷாப்ல அந்த கோல்ட்லாம் கொண்டு போயிட்டோம், பான் ஷாப்ல கோல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இதே டைம்ல அந்த பாஸ் இருக்கான் பாத்தீங்களா, பாஸ் கூட இருக்க யாரையும் நம்பாம கோ பார்ட்னர்ல இருந்து எல்லாரையும் ஷூட் பண்ணி கொலை பண்றான். கொலை பண்ற விஷயத்தை ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு நடுவுல உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. பாஸ் பார்த்துட்டான். பார்த்துட்டு சண்டை போட்டு அந்த பாய் ஃப்ரெண்டை ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான். கோல்டுங்க கோல்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த டைம்ல வெளியே அடியாலும் போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, நான் உள்ளுக்குள்ள போறேன், அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றேன், நீ போயிட்டு கோல்டு இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மட்டும் உள்ளுக்குள்ள வராரு. உள்ளுக்குள்ள வந்து அந்த பாஸை ஷூட் பண்றாரு. இங்க பயங்கரமான சண்டை. சண்டையுடைய முடிவுல நம்ம ஹீரோயின் தான் பாஸை ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. இதுல ஹீரோயினுக்குமே செமையா காயம்பட்டிருக்கும். இப்போ வந்துட்டு அடியாளு அந்த ரூம்குள்ள போயிட்டு பாக்குறான். அது பெரிய ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஒரு இடத்துல பயங்கரமான கோல்டு, எக்கச்சக்கமான கோல்டு இருக்கு. இப்போ கரெக்டா இதே ஸ்பாட்டுக்கு போலீஸ் வராரு. ஆக்சுவலா இதுக்கு நடுவுல அந்த சீஃப் உடைய ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா இந்த கோல்டு தேவைப்படும், கோல்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கொடுக்க மாட்டேன் அப்படின்றான். இந்த டைம்ல அங்க கோல்ட் ஸ்மித் வரான். வந்துட்டு இந்த ஃபேக் கோல்டை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாமே ஃபேக்கானு ஷாக் ஆகுறாங்க. நடுவுல ஹீரோயின் இவனை மீட் பண்ணி எனக்கு ஃபேக் கோல்டு வேணும், கண்ணால பார்த்தா கண்டே பிடிக்க கூடாது, அந்த அளவுக்கு எனக்கு ஃபேக் கோல்டு வேணும், இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லும் போது இவனும் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அந்த ரெடி பண்ணி வச்ச ஃபேக் கோல்டு தான் பாய் ஃப்ரெண்ட் ஆட்டையை போட்டு கொண்டு வந்திருக்கான். இப்போ வந்துட்டு அந்த சீஃப் போலீஸ்க்கு கால் பண்ண, நான் அந்த கோல்டை கொண்டு வந்து கொடுத்துடுறேன், என் பொண்ணு அந்த பொண்ணை மட்டும் பத்திரமா விட்டுரு அப்படின்னும் போது என்னது உன் பொண்ணான்னு கேட்கும் போது ஆமா அவ என் பொண்ணு தான், விட்டுரு, நான் உனக்கு கண்டிப்பா கோல்டு கொண்டு வரேன் அப்படின்னும் போது போலீஸ் மேல அவருக்கு அபார நம்பிக்கை இருக்கு. நீ போன்னு அமுச்சு விட்டாரு. நம்ம ஹீரோயினும் அந்த அடியாலும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்த நாளே போலீஸ்காரன் இந்த கோல்ட்லாம் கொண்டு போயிட்டு ஒப்படைக்க அங்க அந்த சீஃப் இருக்காரு பாத்தீங்களா, கூடவே ஒரு கோல்டெல்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளை வச்சிருக்காரு. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபேக்கு, இவன் நம்மளையே ஏமாத்த பாக்குறான், இதுக்கப்புறம் இவனை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அந்த போலீஸுடைய கதையை முடிஞ்சு போச்சு. அடுத்து ஹீரோயினையும் அந்த அடியாலையும் காமிக்கிறாங்க. இவங்க போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆஷ் மாதிரி கொடுக்குறான். அதாவது உன்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, அம்மாவுடைய அஸ்தி தான் இது, இது மட்டும் இல்ல அந்த போலீஸ் வேற யாரும் கிடையாது, உன்னுடைய அப்பா தான் அப்படின்னும் போது இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது, பயங்கர அழுகையா வருது, நமக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்லன்னு ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. சரி நெக்ஸ்ட் எங்க போறோம், எந்த ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போறோம்னு கிடையாது, நான் தான் போறேன், நீ அடிக்கடிக்க சொல்லுவல்லையா யாரையும் நம்பாத நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாரையும் நம்பவே மாட்டேன், நீ வண்டியை விட்டு இறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இவன் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்ல பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் இங்கேருந்து நேராக கிளம்பி போயிட்டு அந்த கார் கடைக்காரன் மீட் பண்ணி எல்லாமே ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்ல இவருக்கு கொஞ்சம் கோல்டு கட்டி எல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி ஹீரோயின் வெளிநாட்டுக்கே போயிட்டாங்க. இப்போ சில பல மாதங்களுக்கு அப்புறமா காமிக்கிறாங்க ஹீரோயின் வெளிநாட்டில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. கோல்டு இருக்கு, கட்டுக்கட்டா பணம் இருக்கு, இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதே இடத்துல தான் அடியாலும் இருக்கான். அடியால வந்துட்டு தனியாக வர வச்சிருக்காங்க மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அடியாலும் நம்ம ஹீரோயினும் இப்போ டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பார்க்கலான்னு சொல்லலாம் தான் எனக்கு தோணுச்சு. ஆனா இவங்களை சந்தோஷமா வாழ விடக்கூடாது அப்படின்னு அந்த கம்போடியாக்காரன் தப்பிச்சு போனா பாத்தீங்களா, எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அவன் இங்க ஃபாலோ பண்ணிட்டு எப்படியோ வந்துட்டு இருக்கான். அவன் இவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்க, எங்க வராங்க, அந்த கோல்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த சீரீஸே முடியுது. கண்டிப்பா செகண்ட் சீசன் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சதா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நான் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் சேனல்ல தான் போடுவேன்னு நினைக்கிறேன். செகண்ட் சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே ஃபுல்லி ஹேண்ட்மேடா, ஃபுல்லி கஸ்டமைஸா, இந்த மாதிரி பழைய வாலெட்லாம் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி ஃபுல்லா லெதர்ல யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஆர்டருக்கான லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்து வச்சிருப்பேன். ஓகே மக்களே, பாய்.